திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து திருவடி வணக்கம் சாமி. ஆரம்பிக்கலாமா பிரேமாம்மா? திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தடுப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரனே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா நார்வல் துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புதியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன்களல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலு வன் கொண்டற் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆலவாய் சொக்கநாதர் மற்றும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய குருவருளும் திருவருளும் மற்றும் மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை அடியேன் தென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சிவசிவசம். சொக்கநாத வெண்பா. வாக்கிலுரை பொய்யே மனம் நினைப்பதுவும் கவடே, ஆக்கை தினம் செய்வ தகர்த்தியமே, நோக்கில் திரிவிதமும் இப்படி நீ செய்வித்தாய், முக்தி தருவிதமும் சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருகவல் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி என்பது உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி. அதாவது 124வது வரி போற்றி திருவகவல்ல 124வது வரி உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி அப்படின்னு, இறந்த ஒருவ போற்றி அப்படின்னு அந்த போற்றியை தான் நீங்க நம்ம பார்க்கணும். இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற பதிகம் நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா உய்வதற்கு போற்றி செய்தாக வேண்டும். எது? பரம்பொருளை போற்றி செய்தாக வேண்டும். அப்பரம்பொருள் எது? அப்பரம்பொருள் அதுதான் வித்தியாசம். இப்ப நம்ம சமயம் என்ன சமயம்? சைவ சமயம். சில சமயங்கள் என்ன சமயம்? நிறைய சமயங்கள் இருக்கு. ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு சமய கோட்பாடுகள் இருக்கு. என்ன? பரம்பொருள் வேற வேறன்னு சொல்லுது, அவ்வளவுதான். ஒவ்வொரு சமயமும் அது புத்த சமயம் புத்தன் தான் பரம்பொருள்னு சொல்லுது. ஜைன சமயத்துல ஜைனர் தான் பரம்பொருள்னு சொல்லுது. அடுத்து இது போன்ற பல சமயங்கள்ல ஒவ்வொரு பரம்பொருளுடைய நிலை மட்டும் மாறுது. ஆனா சைவத்துல மட்டும் பரம்பொருள் ஆகிய சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. மற்ற எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடிய பரம்பொருள் சொல்றாங்க இல்லையா, அந்த பரம்பொருள் ஏதோ ஒரு தாயின் வயிற்றுல பிறந்திருக்கும். அப்படிப்பட்ட பரம்பொருளைத்தான் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? பரம்பொருளாக வைத்து வழிபாடு செய்கின்றார்கள். ஆனா இங்க சிவபெருமான் மட்டும் எந்த தாயினுடைய கருவிலும் வராத பிறவா இரவா யாக்கை பெரியோன் என்று சொல்லுகின்ற, யாருடைய வயிற்றிலும் பிறவாமல் எங்கும் அவன் இல்லாம வருகின்ற ஆற்றலுடையவன் நம்முடைய பரம்பொருள். அப்ப இந்த பரம்பொருள்லதான் வித்தியாசம். பரம்பொருளை மாத்திக்கிட்டோன்னா சமயத்துல பிரச்சனையும் இல்ல சமயத்துல பிரச்சனை இல்லை. நான் அடிக்கடி அடியாருக்கிட்ட சொல்லுவேன், ஞாபகம் இருக்குதுங்களா? நம்ம ஒரு காமெடிக்கு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இந்த ஒரு படத்துல இந்த அவங்க 2 பேரும் துபாய் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கொச்சின்ல போய் இறக்கி விட்டுருவாங்க. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? காமெடிக்கு சொல்லுவாங்க, துபாய் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கொச்சின்ல போய் இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டு துபாய் ஷேக் மாதிரி
துபாய் ஷேக் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க அங்க தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தாதான் தெரியும் அது துபாய் இல்ல கொச்சின் அப்படிங்கிறது. ஆனா போக வேண்டிய இடம் எது? போக வேண்டிய இடம் துபாய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இறங்குற இடம் தான் வேற வேற இடம். புரியுதுங்களா? என்ன காரணம்? பரம்பொருள்ல வித்தியாசம் இருக்கிறதுனால இறங்குற இடம் லேண்டிங் வேற வேற இடத்துல. புரியுதுங்களா? பரம்பொருள்ல வித்தியாசம் இருக்கிறதுனால நம்மளோட லேண்டிங் வேற வேற இடம். அதுதான் பரம்பொருள்ல நம்ம என்ன பண்றோம்? சிவத்தை பிடிங்கன்னு சொல்றோம். எல்லாத்துக்கூடயும் சிவன் தான் இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் சிவம் இருக்கு. ஆனா சிவ பரம்பொருளை ஆகி நின்று பிடிக்காம சிவ பரம்பொருளையே பிடிக்கிறது. இப்போ விண்ணாகி பூதமோடு மண்ணாகி மூவியும் நீ சொல்லி சிவபெருமான பாடுவோம் இல்லையா? விண்ணாகி மண்ணாகி ஒளியாகி வழியாகி வானாகி ஊனாகி உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஆகி பெருமான வழிபாடு செய்யறது ஒரு வகை. இப்ப வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் அம்மாவா நினைக்கிறது ஒரு வகை. எல்லாரையும் அம்மாவா நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா எங்க அம்மாவை விட்டுட்டு எல்லாரையும் அம்மாவா நினைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? என் தாயை நான் கவனிக்கவே இல்லை. எல்லாரையும் அம்மாவாகி நான் நினைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. தாயை முதல்ல நான் என்னுடைய ஒரிஜினல் தாய் என்ன பண்ணணும்? அவங்கள ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்படித்தானே? அது மாதிரி எல்லாத்தையும் ஆகி நின்று நம்ம பார்த்துக்கிறதுன்றது அது ஒரு வகையில இருந்தா கூட அந்த பொருளையே தியானிப்பதுதான் முக்கிய சிறந்த பொருள். ஆக நம்முடைய பரம்பொருள் யாரு? சிவம் தான். இந்த சிவ பரம்பொருளை பிடிச்சாதான் துபாய்க்கு போக முடியும். புரியுதுங்களா? இந்த சிவ பரம்பொருள் கிட்ட போய் நீங்க அந்த ஏஜென்ட் கிட்ட போய் பார்த்தாதான் துபாய்க்கு போக முடியும். நீங்க வேற ஏஜென்ட்ட பாத்தீங்கன்னா கொச்சின்லயோ இல்ல நமக்கு ஊட்டியிலயோ இல்ல வேற ஏதாவது கடற்கரையில கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம என்ன நினைச்சுக்கணும்? அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு காசு கொண்டு வந்துருப்போமா இல்லையா? நினைச்சு பாருங்க. காசெல்லாம் கொடுத்து தானே நம்ம துபாய்க்கு ஏஜென்ட் வேலைக்கு போவோம். அது மாதிரி காசெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டு என்ன பண்ணுவோம்? திரும்பவும் என்ன பண்ணோம்? திரும்பவும் துபாய்க்கு போறதுக்கு உழைக்கணும் இல்லையா? உழைச்சு இந்த பாஸ்போர்ட் விசா எடுக்கிறதுக்காக உழைக்கணும்ல. அந்த மாதிரி இந்த பரம்பொருள் கொடுத்து இந்த உடம்புல உழைச்சு பரம்பொருளையே தேடி போனோம்னா துபாய்க்கு போயிடலாம். துபாய்ன்றது நான் சொல்ல வருவது நம்முடைய இறைவனுடைய திருவடி நீழல் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு தனியா போய் சேர்ந்துடலாம். அப்படி இல்லைன்னா கொச்சின்லயோ ஊட்டியிலயோ மலபார் கடற்கரையிலயோ இல்ல வேற எங்கேயோ போய் இறங்கிக்கிட்டு ஐயோ தப்பா தெரியாம வந்துட்டோமேன்னு இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். தெரியாம வந்துட்டோமே என்ன பண்ணுவான்? திரும்ப போயிட்டு என்ன பண்ணணும்? வேலை பார்க்க. அது மாதிரி திரும்ப போய் பறக்கணும். திரும்ப போய் பறந்து அடுத்த பிறவியில என்ன பண்ணணும்? நாம பெருமான நோக்கி தவம் செஞ்சு அதுக்கப்புறம் வரணும். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் துபாய் கன்ஃபார்ம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் துபாய் விசா கன்ஃபார்ம். ஏன்னா நம்ம பரம்பொருள் யாரு? நம்ம பரம்பொருள் யாரு? ஒருவன் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அந்த ஒருவனும் சிவபெருமான் தான். அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் சாமி எனக்கு ராகவேந்தர் ரொம்ப பிடிக்கும், அதனால இனிமே நான் ராகவேந்தரனை விட்டுறவா என்ன பண்றது? சாய்பாபாவும் பிடிக்கும், அவங்க எல்லாம் எப்படி பரம்பொருளா எல்லாம் இல்ல. தயவு செய்து விட்டுருங்க. யாரு இறைவன்? யாரு இவ? சிவபெருமான் யாரு? தேடி காணோனாத தேவன். இவன் திரும்ப என்ன சொல்றாரு? ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அந்த அகலமும் நீளமும். ஆரறிவார் அப்படின்னு சொல்லி அவருடைய அகலம் நீளமும் காண முடியாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு? அந்த பாட்டு திருமூலர் தவண சடைமுடி தாமரை யானை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நீ கஷ்டப்படாத தங்கம், நான் தேடி பார்த்துட்டேன். திருமூலர் சொல்லிட்டாரு, நான் தேடி பார்த்துட்டேன். சிவனோடு ஒக்கும் தெய்வம். ஒக்கும் தெய்வம்னா சமமான தெய்வம். சிவனுக்கு சமமான தெய்வம் ஏதாவது இருக்கான்னு நான் தேடி பார்த்தேன். இல்ல. சமமான தெய்வமே இல்லைன்னா அவனுக்கு மேலான தெய்வம் இருக்க முடியுமா? இல்ல, வாய்ப்பே கிடையாது. சமமான சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவர். சரி, அங்கதான் இல்ல. உலகத்துல நிறைய பேர் சொல்லிக்கிறானே, நான் தான் கடவுள், நான் தான் சாமி, என் காலில் உழு, உனக்கு அம்மா நான் தான் கடவுள் இப்படின்னு சொல்லி என் காலில் உழு அப்படின்னு சொல்லி நான் தான் சிவபெருமான் சொல்லிடுவான்னு சொல்லிதான் சாமி என்ன சொல்றாரு? அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, யாரும் கிடையாது. அப்ப அவர் சொல்லிட்டார், முடிச்சு விட்டு போயிட்டாரு அவரு. இதுக்கப்புறம் போய் நம்ம தேட தேவையில்லை. தேடினா ஒண்ணும் கிடையாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேடினா என்ன ஆக போகுது? இப்போ திரும்பவும் நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க போறோம்னு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. லெக்லாஞ்சி மின்கலம் இந்த மாதிரி பின்னாடி இருந்து வரோம்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம இப்ப வந்துட்டு இருக்குல்ல,
இந்த ஹெச் டென்ஷன் விண்கலம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடும்? இன்னொரு 300-400 வருஷம் ஆகும். இன்னொரு 300-400 வருஷம் கழிச்சு என்ன எந்த நிலைக்கு தான் அடைய முடியும்? இப்ப இருக்கிற நிலைக்கு தான் அடைய முடியும். அது தேவையில்லை. இப்ப இருக்கிறத யூஸ் பண்ணி இதை விட பெரிய நிலைமைக்கு போயிடலாம். இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதை விட பெரிய நிலை. அதனால நீங்க என்ன பண்ண தேவையில்லை. இனிமே போய் நீங்க சிவனை தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் சிவன் தான் பெருசுன்னு நீங்க ஊண்டி அடிச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண தேவையில்லை. அந்த இறைவனோட வழிக்கு போக தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம், இப்ப திருமூலர் வாக்கையே நம்முடைய கூற்றாக எடுத்துக்கொண்டு நம்ம முன்னோக்கி செல்லலாம். சரி, அப்போ ஒரு தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னோ தமிழச்சடை மூடி தாமரையானே. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னோ தமிழச்சடை மூடி தாமரையானே. தவளச்சடை மூடி தாமரையானே, தவளச்சடை மூடி தாமரையானே. சொக்கநாதா, இந்த பாட்டுல திருமூலர் நமக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லி கொடுக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு இங்கு ஒப்பார் யாவரும் இல்லை. அதுக்கு என்ன சான்று அப்படின்னா, அவனுடைய சடாமுடிதான் சான்றான். அவனுடைய சடாமுடிதான் சான்றான். அவனுடைய சடாமுடி, அவன் சடாமுடிக்கு மேல என்ன இல்ல? சிவபெருமான் சடாமுடிக்கு மேல என்ன இல்ல? என்ன இல்ல? மகுடம் இல்ல. அந்த அவன் சடாமுடிக்கு மேல மகுடம் இல்லைன்னு சொல்றதுதான் சிவபெருமானுக்கு மேலான தெய்வம் இல்லைன்னு சொல்றதுக்கு சமம். ஏன்? ஒருத்தர் தலைமையில கை வைக்கணும்னா அவரை விட உயரமா இருந்தா தான் வைக்க முடியும். சிவபெருமான் தலைமையில யாருமே கிரீடம் சாற்ற முடியாதுன்ற காரணத்தினாலதான் அவன் என்ன பண்றான், தன்னுடைய சடாமுடியவே கிரீடமாக வைத்திருக்கின்றான். அதுக்கு பேர் என்னன்னா தலைக்கோலம்னு பேர். அதுக்கு பேர் என்னது? தலைக்கோலம். இதுக்கு இன்னொன்னு பேரு பிங்ககன்னு பேர். பிங்ககம். பிங்ககம்னா தன் சடாமுடி இருக்கு இல்லையா, சடாமுடியவே என்ன பண்றது, அப்படியே அப்படி தலையில சுத்தி அது ஒரு கிரீடம் மாதிரி வச்சுக்குவான். அதுதான், அது அவன் தான் வைக்க முடியும் அப்படி வைக்கிறது. அப்போ சிவபெருமான் தலையில கிரீடம் இல்லாததுதான் அவனுக்கு மேலான தலைவன் இல்லை என்பதை உணர்த்துகின்றது நமக்கு. ஆனா என்ன பண்றோம், கோவில்ல அவனுக்கு தலையில மகுடம் சாத்துறோம். சரி, கோவில தெரியாம சாத்தினா பரவாயில்ல. வீட்டுல சிவலிங்க திருமணில என்ன பண்றோம், ஒரு குல்லாவை தூக்கி போட்டுறோம். ஒரு குல்லாவை தூக்கி ஒரு மகுடம் போட்டுடுறோம். புவனேஸ்வரமா வைக்கல, அது மகிழ்ச்சி. நம்ம அடியார்கள் யாரும் செய்யறதில்லை. அடியன்னு சொல்றேன், சில அடியார்கள் என்ன பண்றாங்கன்னா, மகுடம் தரிக்கிறது தான் என்ன நினைக்கிறாங்க, அவன் ராஜா தானே, சிவபெருமான் ராஜா தானே, அவனுக்கு மகுடம் தரிச்சா என்ன தப்பு? தப்பு. ஏன்? மகுடம் தரிச்சா 10-11 ராஜா. மகுடம் தரிக்காதனாலதான் அவன் ராஜாதிராஜன், அவன் மகாதேவன். அதனால சிவபெருமானுக்கு நீங்க பாத்திருக்கீங்களா, சோமாஸ்கந்தர் பாத்திருக்கீங்களா? சோமாஸ்கந்தரை நீங்க பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பண்றது பாத்தீங்கன்னா, அவருக்கு பாக்குறதுக்கு ஜடாமுடி மாதிரி தலையில மகுடம் வச்ச மாதிரி இருக்கும். உத்து கவனிச்சீங்கன்னா என்ன இருக்கும், சடாமுடியதான் சுத்தி 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 மகுடமும் வச்சிருப்பார். நீங்க சோமாஸ்கந்தரை போய் இன்னும் பாத்தீங்கன்னா, சோமாஸ்கந்த வடிவத்துல சிவபெருமானுடைய எந்த உருவத்திலையும் அவனுடைய சடாமுடியத்தான் அவன் என்ன பண்ணுவான், அழகா உள்ள குத்து. நம்ம இது நம்ம பணவோல கூட தப்பம் பாருங்க, இதுக்குள்ள விட்டு அதுக்குள்ள விட்டு அதுக்குள்ள விட்டு அப்படியே பணவோட பாத்துறீங்களா? பணங்கூட தென்னங்கூட எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பின்னி வச்சிருப்பான் பாத்திருக்கீங்கன்னா. அப்படி உள்ள விட்டு ஒவ்வொரு இதையும் பின்னி காலையில என்ன பண்ணிருப்பான், அப்படியே ஒரு மகுடம் மாதிரி வச்சிருப்பான். அதுதான் அவனுடைய பறை சாற்றுகின்றது. சிவம் ஒருவன் தான் பரம்பொருள், அவனுக்கு மேலான பரம்பொருள் யாரும் இல்லை என்பதை அவனுடைய தவன சடைமுடி தாமரை யானே, அந்த தவன சடைமுடி, அந்த சடைமுடிதான் என்ன சொல்லுது, அவனுடைய திருவடியாக நமக்கு சிறப்பு. அந்த திருவடியாக விஸ்வம் அருமை, அந்த திருவடியாக நமக்கு பெருமான் காட்டுகின்றான். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அது போல இங்க கவனிங்களேன்,
எனக்கு தர வேண்டிய கூலியை கொடுத்துருங்க எல்லாரும். முதல்ல கூலி வாங்கிடுவோம். அல்லியம்மா பார்த்துட்டேன், ராஜேஸ்வரி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, கலைச்செல்வி. கூலி அடியார்கள் கூலி கொடுக்கலாம். அடியனுக்கு கூலி கொடுக்கறதுன்னா உங்களுடைய திருமுக குறிப்பு. ஆக தேவி அம்மா பார்த்துட்டேன், கலைச்செல்வியா பார்த்துட்டேன், சாந்தாமணி அம்மா, முருகேசன் ஐயா, சந்திரா ஐயா அவர்கள் தம்பதி சமேதரா அமர்ந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் பாக்குறேன். சுத்தா அம்மா பாக்குறேன், வேலம்மாள் அம்மாவை பார்த்துட்டேன், மீனாட்சி அம்மாவை பாக்குறேன், சுப்பா அம்மாவை பார்த்துட்டேன், மகிழ்ச்சி முத்துலட்சுமி அம்மாவை பார்த்துட்டேன், கலைச்செல்வி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ஜெயா சோமு அம்மா அவர்கள், விமலா தேவி அம்மா பார்த்துட்டேன், குஹப்பிரியா அம்மா, சாந்தி ஆறுமுகம் அம்மா அவர்கள், புஷ்பலதா அம்மா அவர்கள் மற்றும் அனுசையா அம்மா ஐயா அவர்கள் பார்த்துட்டேன். ஐயா அவர்கள், கல்யாணி அம்மா அவர்களுடைய கணவர் அவர்கள், மனோன்மணி அம்மாவை பார்த்துட்டேன். ஆக சொக்கநாதர் அடியன் செய்த பெருந்தவங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, வார்த்தைகளே இல்ல. ஐயா நாங்களாம் தெரியலீங்களா ஐயா? பொன்முடியம்மா தெரிஞ்சுட்டாங்க, தெரிஞ்சுட்டாங்க, சாந்திமதியம்மா தெரிஞ்சுட்டாங்க, அது வைரசிவம் கமலாம்மா தெரிஞ்சுட்டாங்க. ஆக அடியன் செய்த தவம் தான் என்ன, உங்க எல்லாரையும் பார்க்கிற தவத்தை பெருமான் எடுக்கின்ற பிறவிதோறும் சரஸ்வதி அம்மா தெரிகிறாங்க. மகிழ்ச்சி எடுக்கின்ற பிறவிதோறும் உங்க எல்லாருடைய அந்த தரிசனத்தை, அடியார்களுடைய அந்த திருநீற்று பொலிவுடைய அடியார்களுடைய தரிசனத்தை பார்க்கின்ற பெரும் சரஸ்வதி குருசாமி அம்மா தெரிகிறாங்க. மகிழ்ச்சி. நான் எல்லாரையும் பார்க்கணும். பிறவின்னு ஒண்ணு நமக்கு கிடையாது. அடுத்து இந்த பிறவி கொடுத்தா அந்த பிறவியில எடுக்கின்ற பிறவிதோறும் காண பெற்றால் இனித்த உடைய பொற்பாதம் காண பெற்றால் அப்படிங்கிற மாதிரி இனித்த உடைய எங்க அடியார்கள் திருமுகம் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலம். இன்னொரு பிறவி குருசாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க அடியார்களை பார்த்துட்டே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கலைச்சொல்லி அப்பா அவங்க பாப்பாவுக்கு அடியனுடைய வணக்கங்க. நமச்சுவா. ஆஹா, சரி. இப்போ எங்க விட்டேன்? உங்களை பார்த்தோன்னே மறந்துடுவேன்ல, எப்பவுமே நீங்க பார்த்தா மறந்துடுவேனா இல்லையா? அதனால எங்க விட்டேன்? நீங்க தான் பிடிக்கணும். என்னை அருமை கலைச்செடி ஐயா அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, முருகனும் சிவபெருமானும் ஒண்ணுதான். அதனால சடாமுடி எவனுக்கும் கிடையாது, தலையில மகுடம் யாருக்கும் கிடையாது. முருகனுக்கும் வச்சு பாக்குறதுல பெரிய விஷயம் இல்ல. நம்ம முருகனுக்கு தலையில என்ன வைக்கிறோம்? மகுடம் வைக்கிறோம். ஆனா மகுடம் இல்லாம தான் இருக்கும். கோவில பாத்துருக்கீங்களா? அவன் மொட்டை ஆண்டி கோலத்துலதான் நிற்பான். தலையில மகுடம் இல்லாம, கையில எதுவுமே இல்லாம, தண்டமே ஆயுதமாக வைத்து தண்டாயுத பாணியா இருக்கான். நமக்கு என்ன தோணும்? ஐயையோ, இந்த மொட்டையாண்டியை பார்த்துட்டு வந்தா நாமளும் மொட்டையாயிடுவோமே அப்படின்னு சொல்லி அவன் தலையில ஒரு கிரீடத்தை கவுத்தி, அவன் கையில ஒரு வேலை சாத்தி, அவனுக்கு ஒரு மேக்கப் போட்டு, வேஷம் போட்டு, அவனை ராஜ அலங்காரமோ இல்ல வேடர் அலங்காரமோ ஏதோ ஒரு அலங்காரத்தை பண்ணி பார்த்தா தான் நமக்கு திருப்தின்றப்போ, அந்த ஆண்டிக்கோல் என்ன சொல்லுது? எல்லாம் துறந்த நிலை. எல்லாம் துறந்தவன் யார்? இருக்கிறவன் தான் துறக்க முடியும். புரியுதுங்களா? இருக்கிறவன் தான் துறக்க, எல்லாத்தையும் உடையவன் அவன் தான். அதனால எல்லாத்தையும் துறந்து நிற்கிறான். அதனாலதான் அவனுடைய துறவு கோலத்துக்கு அவ்வளவு மரியாதை. அப்போ இறைவனுடைய ஆண்டி கோலத்தை யாரெல்லாம் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சகலவித சௌபாக்கியமும் வந்து சேரும். இன்னைக்கு சொல்றேன், தட்டுது, வெள்ள தட்டுது. சகல சௌபாக்கியம் அவனுடைய ஆண்டி கோலத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. அது ஞான வடிவம். அந்த ஞானம் கிடைச்சா எல்லாமே கிடைக்கும். அதனால சிவபெருமான், முருகப்பெருமானுடைய ஆண்டி கோலத்தை நீங்க கூச்சமே படாம வழிபாடு செய்யுங்க. என்னடா எங்களை ஆண்டியாக்கெல்லாம் முடிவு பண்ணிட்ட போல, நடத்து உன்னுடைய இஷ்டம். அம்மி, நான் பேசுறது ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேக்குதுங்களா? ஸ்டக் ஆச்சுங்களா? அப்போ எல்லாரும் தெரியுது சொல்றது, டே எங்களை ஆண்டி ஆக்கல கவலையே படாதீங்க. ஆண்டி ஆவீங்க. நீங்க ஆண்டி ஆவீங்க. எதுல ஆண்டி ஆவீங்கன்னா, உங்களுடைய வினை ஆண்டி ஆகிவிடும். உங்களுடைய தீவினை எல்லாம் ஆண்டி ஆயிரும். உங்களுடைய தேவையற்ற வினைகள், கர்மாக்கள் எல்லாம் ஆண்டி ஆயிரும். அதெல்லாம் ஜீரோ பண்ணுமா இல்லையா? உங்க வினை, நோய் ஆண்டி ஆகிவிடும். நோய் இல்லாம போயிடும். உங்களுடைய வினை இல்லாம போயிடும். உங்களுடைய மற்ற விஷயங்கள், தீய விஷயங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். ஞானம் பெருகும், நல் ஒளி பெருகும், இறைவனுடைய திருவடி கிடைக்கும். அதனால கவலைப்படாதீங்க. ஆண்டி கோலத்தை உங்களால தியானிக்க முடிஞ்சா நீங்க தான் முருகனை உண்மையா வணங்குறீங்கன்னு அர்த்தம். அந்த ஆண்டி கோலத்தை தியானம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசுல தெம்பு இருந்ததுன்னா, உலகம் சொன்னதெல்லாம் பொய், கவலைப்படாதீங்க. ஆண்டி கோலத்தை வழிபாடு செய்ய ஆண்டி ஆக்கிடுவார். ஆமா, ஆண்டி ஆக்கிடுவாரு. நம்ம அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை பேர் சொன்னாங்க, வீட்டுல நடராஜர் பாடி வச்சீங்கன்னா வீடு என்ன ஆயிரும்? ஆடிரும். வீடு ஒண்ணும் இல்லாம போய். இன்னைக்கு பாருங்க, எங்க அப்ப இல்லாத வீடு இல்ல, எங்க அப்ப இருக்கிற வீடுதான் பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு.
எங்க அப்பா இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா மாட மாளிகையா இருக்கு, கூட கோபுரமா இருக்கு, செல்வம் கொளிக்குது, எங்க அடியார்களுக்கு வேண்டுகின்ற வரங்கள் அப்படியே பொழிந்து பொழிந்து கிடைக்கின்றது, பொழிந்து கிடைக்கின்றது. அதனால அது கூற்று எப்படி தப்போ அது மாதிரி இந்த கூற்றும் தப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சிவபெருமான் பெரியவன்றத அவன் தலையில சடாமுடி இல்லாம இருக்கிறத வச்சே மன்னிக்கணும், அவன் தலையில மகுடம் இல்லாம இருக்கிறத வச்சு அவன் தான் உயர்ந்தவன் நம்ம சொல்லிக்கலாம். உங்களுக்கு நான் பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதா இல்ல? கொஞ்சம் ஃபேன் போட்டிருக்கேன், ஒரு மாதிரி சத்தம் இறைச்சலா இருக்கு. நல்லது. அப்போ சுவாமி அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானை தலையில மகுடம் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி வழிபாடு செஞ்சா என்ன அர்த்தம்? நீங்க சிவபெருமானை முழுசா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அடுத்து முருகனுக்கும் என்ன பண்ண தேவையில்லை, தலையில மகுடம். அதாவது சில கோவில்ல மகுடதாரியாவே இருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா விராலிமலை முருகன் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான்? பக்கத்துல வள்ளி தேவியானையோட மயில் மீது அமர்ந்து மகுடதாரியாவே இருப்பான். விராலிமலை முருகன் அப்படி இருப்பான். நீங்க அப்படி ஒவ்வொரு முருகனும். ஆனா நிறைய இடங்கள்ல பெருமான் எப்படி இருப்பான்? தண்டாயுத பாணியா இருப்பான். தண்டாயுத பாணிக்கு என்ன பண்ண தேவையில்லை, மேக்கப் போடக்கூடாது. மேக்கப் போடாம அவனை தண்டாயுத பாணியாவே வழிபாடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அடியன் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ ஒரு விஷயம் நமக்கு கிளீன். பரம்பொருள் என்பது சிவம்தான். சிவத்தை தாண்டிய பரம்பொருள் ஒன்று இல்ல. அந்த சிவ பரம்பொருளை போற்றி செய்வதனால இந்த ஆன்மா எங்க போகுது? எங்க போகுது? துபாய்க்கு போகுது. இந்த ஆன்மா நகைச்சுவையா சொல்லணும்னா துபாய்க்கு போகுது. சப்போஸ் நீங்க வேறவங்களை கும்பிட்டீங்கன்னா எங்க போகும்? கொச்சினுக்கு போயிடுங்க ஐயா. கொச்சின் போயிடும். அந்த எஸ்வி சேகரும் பாண்டியராஜனும் அந்த பழைய படத்துல போவாங்கல்ல, அது மாதிரி நீங்க வேறவங்களை கும்பிட்டாலும் போவீங்க. எங்க போவீங்க? கொச்சின். போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ துபாய் ஷேக் இல்ல, எல்லாரும் இது கேரளா போல அப்படிங்கிறது. அந்த மாதிரி நீங்க வேற கடவுளை வழிபாடு செய்து அதற்காக பலன் செய்து அதற்காக உங்களுடைய வாழ்க்கை காலம் எல்லாம் ஒரே கடுத்து கடைசியில அவங்க கூட்டிட்டு போய் லேண்ட் பண்ற இடம் பாத்தீங்கன்னா கொச்சினா போயிடும். அப்புறம் தெரியும், ஆக இந்த இடத்துக்கு பரவாயில்ல சிவா, அது நடுக்காட்டுக்குள்ள இறக்கி வச்சிருவான். புஷ்பமா கொச்சின்னா கூட பரவாயில்ல, ஏதோ வாழ்க்கையை ஓட்டிடலாம், நடுக்காட்டுல இருக்கிட்டா என்ன பண்றதுட்டாங்க. உண்மைதான். அதனால அடியார்கள் இனிமே வேற எந்த ஏஜென்சியை நம்பி பணம் கட்ட தேவையில்லை. இங்க பாருங்க, உங்களுக்கு துபாய் போனோம், இறைவனுடைய திருவடி இருக்கிற இடத்துக்கு போனோம்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க வேற எந்த ஏஜென்சிக்கும் போய் பணம் கட்ட தேவையில்லை. சிவபெருமான்ற திருவடி, அவன் திருவடியில போய் அந்த ஏஜென்சியை போய் பாருங்க. அந்த ஏஜென்சியை பார்க்கறதுக்கு அடியார்கள் திருவடி தான். டைரக்டா போய் அணுக முடியாது, ஏஜென்சி வேணும். அதனால அடியார்கள் திருவடி தான். அதுலயும் எங்க திருவாசக சிந்தனை அடியார்கள் திருவடி இன்னும் கொஞ்சமே ஜாஸ்தி தான். அதனால அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்து உங்களுடைய காலத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா துபாய் பாஸ்போர்ட் விசா கன்ஃபார்ம். யார் ஒரு கம்பெனி காசு செலவு பண்ண தேவையில்லை. சரி, அப்ப அந்த பரம்பொருளை நாம் போற்ற வேண்டும். அந்த பரம்பொருளை போற்றும் போது இந்த ஆன்மாவுக்கு ஒரு புரிதல், பரம்பொருளை பற்றிய புரிதல் ஏற்படும். புரிதல் ஏற்பட என்ன ஆகும்னா நமக்கும் பரம்பொருளுக்கு இடையில உள்ள அந்த இருள் விலகி கொண்டே. இருள்னா என்ன சாமி? இருள்னா என்னது? அருமை. அறியாமைதான் ராஜேஸ்வரம். அறியாமைதான் இருள் நம்ம கிட்ட. அந்த அறியாமையை நீக்கிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஞானம். அப்போ சிவபெருமானை பற்றிய அறியாமையை நீக்கிக்கிறதுக்கு பேர் தான் போற்றி திருவள்ளுவர் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், அறியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அவனை பற்றி அறியாமையை போக்கிக் கொண்டே இருக்கும். யாரை பற்றி அறியாமைய? சிவபெருமானை பற்றி அறியாமையை போக்க நமக்கு சிவ ஒளி பெருகி கொண்டே இருக்கும். சிவ ஒளி பெருக இருள் விலகும், ஒளி பெருகும், ஞானம் விளையும், எல்லாம் கைவரப்பு. அப்போ போற்றி செய்வதனால இவ்வளவு பெனிஃபிட்ஸ், போற்றி செய்வதனால இத்தனை பெனிஃபிட்ஸ் நமக்குள்ள இருக்கு. அந்த பெனிஃபிட்ஸ் இருள் விலக போகுது. இப்ப நம்மளுடைய சிவராத்திரி வருதுங்களா? சிவராத்திரி வருது, என்னது? இறைவன் நவராத்திரியும் சிவராத்திரியும் பாத்துறீங்களா? எல்லாமே இரவுல தான் கொண்டாடுறோம், பாத்துறீங்களா? காலையிரவு சிவராத்திரி, ஆனால் கன்னியக்கு 9 நாள் நவராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி
நவராத்திரி சுபராத்திரி அப்படி சொல்ற மாதிரி இறைவன் காலையில் ஆண்களுக்கு ஓரிரவாக என்ன பண்றோம், ஒரு இரவு சொல்றோம், அது சிவராத்திரி. பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரியா சொல்றோம். எல்லாமே இரவுல தான் வருது. காரணம் என்ன? நாம இருள் விலகுவதற்காக இறைவன் வருகின்ற இடம் இப்பதான். என்னை கவனிங்கள ஒரு நிமிஷம். எனக்குள்ள இருட்டு இருக்கு, சாமி குதிக்கிறாரு, அந்த இடம் எப்படி இருக்கும்? எனக்குள்ள சாமி இருட்டாதான் இருக்கும். இருள் விலகி ஒளிமயமாக. அதான் இருள் நீங்கும். அவன் வர்றப்போ உள்ள வீடு எப்படிதான் இருந்துச்சு, லைட். அவன் வந்து லைட் போடுறதுக்கு முன்னாடி இருட்டு ராத்திரி தான். அதனால இறைவன் வருகின்ற இடம் இருள் வடிவமா இருக்கக்கூடிய அறியாமல் இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் ஒளி வடிவம் ஆகுது. அதனால அது ஒரு ராத்திரியா கொண்டாடும். இப்ப நவராத்திரிங்கிற என்னது? நவம் தரும் வேதங்கள் என்னது? லயம், போகம், அதிகாரம். லயம், போகம், அதிகாரம். போகம்னா என்ன? பெருமாள், அப்புறம் யாரு? பெருமாள், பிரமன், உருத்திரன், அப்புறம் சதாசிவன், 4 பேரு அதிகாரம். போகம், போகம் மாகேஸ்வரம். சரி, மாகேஸ்வரம் தான் 4வது. சதாசிவம் தான் என்னது? போகம். லயம் என்பது நாதம் விந்து. நாதம் விந்து, சாதாக்கியம், சுத்தவித்தா. அந்த 4, இந்த 4 நடுல 1, மொத்தம் 8 இருக்கு. எத்தனை இருக்கு? 9 இருக்கு. இந்த 9ம் சக்தி வடிவமாக இறங்கு வருவதற்கு பேர் தான் என்னது? நவராத்திரி. இந்த 9ம் நாதம், விந்து, சாதாக்கியம், சுத்தவித்த, சதாசிவம், மாகேஸ்வரம், அதுக்கப்புறம் என்னது? மாகேஸ்வரம், உருத்திரம், பிரம்மம், திருமால். இந்த 4 பேர். இங்க கீழே 4, மேல 4, நடுவுல 1. அப்ப 4 4 8, 8 1 9. இந்த 9 வடிவங்களும் தன்னுடைய சக்தியின் மூலமாக இறங்கி வருவதைத்தான் நவராத்திரின்னு கொண்டாடுறோம். நவராத்திரியும் சிவராத்திரி தான். கவனிங்க எல்லாரும், நவராத்திரியும் சிவராத்திரி தான், சிவராத்திரியும் நவராத்திரி தான். கவனிங்க, 1 9ஆ பிரிச்சு கொண்டாடுறோம். 1 9ஆ பிரிச்சு கொண்டாடினா அது என்னது? நவராத்திரி. 9 1ஆக்கி கொண்டாடினா சிவராத்திரி. எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டுமே சிவ சார்ந்தது. ஆனா நவராத்திரி யாரும் கண்ணு முழிக்க மாட்டாங்க ஐயா. நவராத்திரி யாரும் கண்ணு முழிக்க மாட்டாங்க. 10 மணியோட கோயில் முடிச்சுட்டு வந்து படுத்துருவான். சிவன் ராத்திரிக்கு விடிய விடிய கண்ணு முழிப்போம். அப்போ அந்த 9 நாள் சக்தியையும் தன்னுடைய உடம்புல தேய்க்கணுன்றதுக்காக விழிப்புணர்வு நமக்குள்ள ஏற்படணும்னு சொல்ல வைக்கிறது தான் என்னது? அதுதான் சிவராத்திரி. நமக்கு விழிப்புணர்வோடு நம்ம என்ன பண்ணோம்? அந்த கண்முழிப்புன்றது என்னன்னா, இந்த கண்விழிப்பு கிடையாது. நல்லா கவனிங்க, பாருங்களேன் ஒரு நிமிஷம். எல்லாரும் ஆன் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் என் கூட இருக்கலாம். எல்லாரும் மணி எத்தனை? 9:15. எல்லாரும் இட்லி சாப்பிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் கூட 2 நிமிஷம் இருக்கலாம். கண்விழிப்பு, சிவராத்திரி கண்விழிப்பு என்பது இந்த கண்விழிப்பு இல்ல. முதல்ல அப்படிதான் தொடங்கும். இது கண்விழிக்கிறது இல்ல, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா கண்விழிப்பு தான். அதுதான், அந்த விழிப்பு தான் நம்ம தேடி அலைகிறோம். ஒண்ணும் கிடையாது. நான் இந்த கண்விழிப்பு மட்டும் 24 நைட்டு பூரா முழிச்சிட்டேன் அப்படின்னா அது சிவராத்திரியான்னு சொன்னா சிவராத்திரிக்கு ஒத்திகை தான், சிவராத்திரிக்கு ஒத்திகை தான். ஆனா உண்மையான சிவராத்திரி என்பது ஆன்மா கண்விழிக்கிறது. இங்க பாருங்க, ஆன்மா முழுசா முழிக்க தேவையில்லை. இப்ப காலையில ஒரு 5:30க்கு அம்மா உசுப்பு என்ன பண்ணுவோம்? ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை எந்திரிக்கலாமா வேணாமான்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி முழிச்சா கூட போதும். இந்த ஆன்மா அந்த மாதிரி முழிச்சா கூட போதும். இந்த ஆன்மா விழிப்பு. இப்ப ஆன்ம விழிப்பு நிலைக்குத்தான் சிவராத்திரி. சிவம் என்பது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா விழிப்பு நிலைக்கு வரணும். ஆன்மா விழிப்பு நிலைக்கு வரணும்னு என்ன பண்றது? ஆன்மா பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும். ஆன்மா பற்றிய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மாவுக்கு தொடர்புடைய செய்திகளையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்மா விழிப்படையும். புரியுதுங்களா? உங்களுக்கு? இப்போ எனக்கு இங்க இருந்து 10 அடி நடந்து போனா தண்ணி பானை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப கண்ணை மூடிட்டு நான் நடக்கலாமா நடக்கூடாது? கண்ணை மூடிட்டு நான் நடக்கூடாது. தண்ணி பானை இருக்கு, டெய்லி போய் கணக்கு. இப்ப நான் கண்ணை மூடிட்டு நடந்துக்கிட்டேன். இப்போ கண்ணு எனக்கு ஒளி காட்டுச்சு. இப்ப கண்ணு இல்ல, என்னுடைய அறிவு எனக்கு ஒளி காட்டுதா? 10 அடி எடுத்து வச்சா என்னது? 10 அடி எடுத்து வச்சா தண்ணி இருக்குன்னு என்னுடைய அறிவு கண் எனக்கு ஒளி காட்டுதான். முதல்ல இந்த ஊனக்கண்ணை நம்பி இருந்தேன். இந்த கண்ணை மூடிட்டு உள்ள இருக்கிற அறிவு கண்ணை நம்புறேன். அப்போ
இந்த 10 அடி அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்குள்ள கிடைச்ச உடனே இந்த கண்ணு எனக்கு தேவைப்படல. புரியுதுங்களா? எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சா, எக்ஸ்பிளனேஷன் சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சா இந்த கண்ணு எனக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப எனக்கு வச்சுக்கிட்டேன், கையில ஒரு சென்சர் வச்சிருக்கேன், இங்க வைக்கிறப்ப சொல்லுது கீழே இருக்கிறது கல்லு, இங்க இருக்கிறது தண்ணி அப்படின்னு ஒண்ணு கரெக்டா சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கண்ணே தேவையில்லை, நான் கண்ணை மூடிட்டே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ என் கண்ணை மூடிஇருந்தாலும் எனக்கு அறிவிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குன்னா இந்த கண்ணு தேவையில்லை. அது மாதிரி எப்படி தெரிஞ்சுது? எனக்கு அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருச்சு. அது மாதிரி இந்த ஆன்மாவை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருச்சு. இந்த ஆன்மாவுக்கு சொந்தமான பொருளோட எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிட்டா இந்த ஆன்மா கண்ணு விழிச்சிடும், இந்த கண்ணு தேவையில்லை, அறிவு கண் திறந்துடும். அந்த அறிவு கண் திறக்க வைக்கிறதுக்கு தான் என்னது? சிவராத்திரி. அதுதான் சிவராத்திரி. அப்ப அறிவு கண்ணை திறக்க வைக்கணும் ஒண்ணும் கிடையாது. முதல்ல இந்த ஆன்மான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவுக்கு சொந்தக்காரர் யாரு? ஆன்மாவுக்கு சொந்தக்காரவங்க யாரு? யாரு? சிவபெருமான் தான். சிவபெருமான் தான், வேற எவனும் கிடையாது. சிவபெருமான் தான், வேற எவனும் கிடையாது. சரி, என்னங்க இப்படி சொல்லுங்க? எங்க வீட்டுக்காரம்மா, எங்க வீட்டுக்காரரு, என் புள்ள, நான் வச்சிருக்கிற நாய்க்குட்டி, இதெல்லாம் எனக்கு கிடையாதா? இல்ல. என்ன இதெல்லாம் என் உடம்புக்கு தான் சொந்தம், என் உடம்புக்கு எனக்கு தான் சொந்தம். இந்த உடம்பு கலண்டுருச்சுன்னா என்ன ஆயிடும்? பிரச்சனை ஆயிடும். பேத்தி எங்க இருந்து வருது? பேத்தி அமெரிக்கால இருந்து வருது. நம்ம போய் சேர்ந்தாச்சு, ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சாச்சு. குளிப்பாட்டுறதுக்கு அந்த தலையில என்ன வைக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு தொடர்றப்ப ஜில்லுன்னு இந்த பிள்ளை எனக்கு எங்க பாட்டியே இல்லைன்னு, ஜில்லு ஐஸ் பெட்ல வச்சிருக்கீங்க, என்னமோ எங்க பாட்டியே கிடையாதுன்னு சொல்லி பக்கத்துலயே வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? உடலோட இருக்கிறப்பவே வர்றது கிடையாது. உடல் இருக்கிறப்பவே அவங்க நமக்கும். அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் உடலால் சம்பந்தப்பட்டவையே தவிர ஆன்மாவால சம்பந்தப்பட்டவை அல்ல. ஆன்மாவுக்கும் ஒருத்தருக்கும் சம்பந்தம்னா அது சிவபெருமான் தான். அவனை தவிர இந்த ஆன்மாவுக்கு சம்பந்தம் உடைய பொருள் எதுவும் கிடையாது. அதனால இந்த ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டு ஆன்மாவினுடைய தொடர்புடைய சிவபெருமானையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் சிவராத்திரி, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க கண்ணை மூடி தூங்கிட்டு 1 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு 2 மணி நேரம் தூங்கிட்டு முழிச்சு உட்காந்து அப்பா சிவபெருமானே அப்படியே கண்ணீர் மழுக உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு சிவராத்திரி சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? கண்ணை திறந்துட்டு ஐயோ முழிக்க முடியலையே, படுபாவி சிவராத்திரி முழிச்சாதான் சாமி கிட்ட போக முடியுமாமேன்னு சொல்லிட்டு கண்ணுல விளக்கணை விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கிட்டு நடக்க இங்கிட்டு நடக்க, காதுல ஹெட்போன் போனை போட்டு நம்ம சம்பந்திய மாட்டேன் எதையாச்சும் பேசுவோம்னு சொல்லி உட்காந்து தேவையில்லாத கதையை பேசி நம்ம நாளெல்லாம் ஓட்டி முழிக்கிறதுக்குனால ஒரு கடுகு மணி அளவும் பிரயோஜனம் கிடையாது. நல்லா தூங்கி எந்திரிங்க. 1 மணி நேரம் மட்டும் முழிச்சு அப்பா அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி புழுத்தலை ஏனுக்கு பொழுதினை சுருக்கும் புழுத்தலை ஏனுக்கு மெய்மையே ஆகிய சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே அப்படின்னு சொல்லி உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியேன்னு சொல்லி அவனை கிச்சனு பிடிச்சுட்டோம்னா பாப்பா அட படுபாவி இத்தனை வருஷமா இந்த சிவராத்திரிக்கு தான் நீ கரெக்டா முழிச்சிருக்க அப்படின்னு செய்யறது. அப்போ விழிப்பு என்பது விழிக்கு இல்லை, தன்னுடைய அறிவுக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருந்தா எப்படி அறிவு வரும்? தூங்காதே பாப்பா தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, உயர் கல்வியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் அப்படிவாங்கல்ல. அப்ப பள்ளிக்கூடத்துல தூங்கினவனுக்கு பள்ளிக்கூடம் போயிடும். கல்லாப்பட்டுல தூங்கினவனுக்கு என்ன போயிடும்? கல்லாப்பட்டுல தூங்கினவனுக்கு செல்வம் போயிடும். நல்லா கவனிங்க, தூக்கத்தினால இழப்போம், கரெக்ட் தான். அதனால முழிக்க வச்சு அதை சொல்லி தர்றாங்க, அதை புரிஞ்சு. இப்போ நான் கண்ணை முடிச்சு எங்க டீச்சர் கிளாஸ்ல உட்காந்து நான் தூங்கவே மாட்டேன். ஆனா டீச்சர் சொல்றது என் மண்டையில ஏறவே ஏறாது. நான் என்ன பண்றேன், ஜன்னல் வெளியே போறேன், அந்த பூனை விளையாடுறதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கு. தூங்கல ஜன்னல்ல பூனை. அதான் டீச்சர் கேட்டாங்க எல்லாம் நுழைஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. எல்லாம் நுழைஞ்சிருச்சு, வால் மட்டும் தான் நுழையல அப்படின்ற மாதிரி. என்னடா சொல்றேன்னா அந்த பூனை உள்ளுக்கு நுழைஞ்சிருச்சு, வால் மட்டும் தான் நீட்டிட்டு இருக்கு.
அப்போ நான் சொன்னது உன் காது நுழையல, நீ பூனையேதான் பார்த்துட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி. அப்போ தூக்கமின்மை என்பது அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான். அறிவு வளர்க்காம நீங்க கொட்ட கொட்ட முடிச்சிருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால ஒரு நாள் என்ன சொல்றாங்கன்னா, சிவநாமத்தை சொல்லு, சிவன் கோயிலுக்கு செல்லு, சிவனுடைய கோவில்களை வலம் வா, சிவனுடைய பூஜைகள்ல கலந்து கொள்ளு, அங்க இருக்கக்கூடிய அந்த 6 கால பூஜையில வரக்கூடிய இது சொல்லு, 6 காலத்துக்கும் பஞ்சபுராணம் சொல்லு. இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும், சிவபெருமான் மேல ஒரு அணுக்கம் ஏற்பட்டு அவன் யாருதான் அவனை நல்லா தெரிஞ்சுக்கணுமேன்ற எண்ணம் ஏற்பட்டு அவன் கூடயே கொஞ்சம் மனசு லைக்கலை. அப்படியே அவனை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கிடைச்ச உடனே என்ன ஆகும், அவனை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கிடைச்ச உடனே என்ன ஆகும், இந்த ஆன்மா விழிக்கும். எப்ப விழிக்கும், எப்ப வேணாலும் விழிக்கும். மாசி அமாவாசைக்கு மட்டும் இல்ல, எப்ப வேணாலும் விழிக்கும். எப்ப வேணாலும் விழிக்குது இல்லையா, அதுக்கு பேரு ஆண்டு கொள்ளுதல்னு பேரு. ஆன்மா சிவபெருமானை குறித்து விழிக்குது இல்லையா, அதுக்கு பேர் என்னது, ஆண்டு கொள்ளுதல்னு பேரு. என்ன கவனிக்கல, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கல. சிவபெருமானை குறித்து இந்த ஆன்மா டக்குன்னு விழிக்குது இல்லையா, அப்போ அதுக்கு பேர் என்னது, ஆண்டு கொள்ளுதல்னு பேரு. திருமூலர் எத்தனை ஆண்டு காலம் எழுதினாரு, 3000 ஆண்டு காலம். 3000 ஆண்டு காலம் எழுதினார்னா திருமூலர் காலத்தை என்ன சொல்றாங்க, 5ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க. திருமூலர் காலம் 5ஆம் நூற்றாண்டு, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 5ஆம் நூற்றாண்டோ 3ஆம் நூற்றாண்டோ. அப்போ 3000 ஆண்டு காலம்னா என்ன அர்த்தம், இப்ப என்ன 1500 வருஷம் தான் ஆயிருக்கு, இன்னொரு 1500 வருஷம். அப்படியே அந்த கணக்கு கிடையாது. ஆண்டுன்னா 365 நாள் கிடையாது. நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, ஆண்டுன்னா 365 நாள் கிடையாது. எதுல, சிவ வழிபாட்டுல ஆண்டு என்பது 365 நாள் இருக்குது. இந்த ஆன்மா சிவபெருமானை குடிச்சு முழிக்குது இல்லையா, அதுக்கு பேரு ஒரு ஆண்டுன்னு அர்த்தம். இந்த ஆன்மா சிவபெருமானை குறித்து விழித்துக் கொள்கின்றது அல்லவா, அதற்கு பேரு ஒரு ஆண்டு. இந்த ஆன்மா உலகத்துக்கு போதில்ல, உலக இன்பத்திலே இருக்குது இல்லையா, அது தூக்கம். சிவபெருமானோட சிந்தனை இந்த ஆன்மாக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஏற்படுது இல்ல, அது பேரு ஆண்டு கூட ஒரு ஆண்டு. அப்படி எப்பெல்லாம் சிவபெருமான் நினைச்சு விழித்து அவர் எழுதினாரோ, எத்தனை முறை விழித்து எழுதினாருன்னா 3000 முறை விழித்து எழுதினாராம். யாரு திருமூலர். அதனால ஆண்டு 3000 ஆண்டுன்னா என்ன அர்த்தம், ஆண்டுன்னா என்ன அர்த்தம், not 365 days. 365 days கிடையாது. என்னது ஆண்டு, ஆன்மா விழித்துக் கொள்ளுதல் தான் ஆண்டு அப்படின்னு. ஆன்மா விழித்துக் கொள்கின்ற நிலைதான். எதை நோக்கி, சிவபெருமான நோக்கி, சிவத்தை நோக்கி. அதுதான் முக்கியம். சிவத்தை நோக்கி இந்த ஆன்மா விழித்துக் கொள்ளுகின்ற விழிப்புக்கு பேரு தான் என்னது, ஒரு ஆண்டு. இந்த முடிச்சார் இல்லையா, முதல் விழிப்பு கிடைச்சது இல்ல, திருமூலருக்கு விழிப்பு கிடைச்சது இல்ல, திடுக்குன்னு விழிச்சாருல. என்ன விழிச்சாரு, எதுல விழிச்சாரு, ஆன்மான விழிச்சார் இல்லையா. அது எப்ப நிகழ்ந்ததுன்னா சிவராத்திரி அன்னைக்கு நடந்துச்சான். திருமூலர் இந்த ஆன்மாவை விழிச்சுக்கிட்டார் இல்லையா, மொத்த தடவை விழிச்சார்ல. நீ கவனிங்கல, திருமூலர் 3000 பாட்டு எழுதினார்ல, அது ஒரே சிவராத்திரியில கூட எழுதியிருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பாட்டு. அப்படி விழிப்பு வருதா கிடு, விழிப்பு வருதா கிடு, அவ்வளவுதான். அது எத்தனை நாட்களாகவும் எழுதியிருக்கலாம். ஆனா நம்ம சொல்ற 3000 ஆண்டு கிடையாது. அப்போ அவருக்கு ஆண்டு கொள்ளுகின்ற திறம் கிடைத்தது எப்ப கிடைச்சது, சிவநிரவுல. சிவநிரவு என்ற மகா சிவராத்திரியில கிடைச்சனால நாமளும் என்ன பண்றோம், டேய் அந்த ஆளுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்க, படுபாவி அவருக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்க, எனக்கு ஒரே ஒரு தடவை கொடுறா, எனக்கு ஒரு தடவை கொடு, என்னுடைய ஆன்ம விழிப்பை ஒரு முறையேனும் கொடுன்னு தவம் செய்து கிடப்பதுதான் சிவராத்திரியுடைய நிகழ்வு. புரியுதுங்களா? ஆன்ம விழிப்பு கிடைக்க வேண்டும். ஏன்னா ஆன்ம விழிப்புனா என்னன்னு தெரியாமலே எனக்கு ஆன்ம விழிப்பு வந்துருச்சா வரலையான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
ஆன்ம விழிப்புனா நான் முழிக்கிறப்போ ஏன்னா எல்லாரும் நீங்க கவனிச்சாதான் நான் சொல்லுவேன், எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன். உங்க கூட ரெண்டு பாதி பேர் ஆஃப் பண்ணிட்டீங்க, எல்லாரும் ஆன் பண்ணி எங்க இருந்தாலும் விழா கமிட்டியாளர்கள் எங்க அழைக்கின்றோம், எங்க இருந்தாலும் வருக வருக, மேடையிலே வந்து அமருக, என்ன செஞ்சாலும் வந்து உட்காருங்க. இப்போ முக்கியமா ஏன்னா முக்கியமான செய்தி இல்ல, ஆண்டு கொள்ளுதல்னா இந்த ஆன்மா சிவபெருமானை நோக்கி விழித்துக் கொள்வது. அப்படி விழித்துக் கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்னும் புரியலடா படுபாவின்னு என்னமோ சொல்ற, நல்லாத்தான் இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா ஒன்னும் விளங்கலைன்னா அது விளங்குற மாதிரி சொல்லணும்னா, விழிக்கும் போது இந்த ஆன்மாவுக்கு தொடர்புடைய பொருள் மட்டும் தெரிஞ்சா அது ஆன்ம விழிப்பு. இந்த ஆன்மாவுக்கு தொடர்புடைய பொருள் நானு, இன்னொன்னு சிவபெருமான். நான் எனக்கு சிவத்தை தவிர வேற எந்த பொருள் நினைப்பும் இல்லாம நான் இருக்கிறேன்ல, அதுக்கு பேருதான் ஆன்ம வெளிப்பு, அதுக்கு பேருதான் ஆண்டு கொள்ளுதல். சிவபெருமான தவிர வேற கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கேட்டார்ல துரோணர், என்னப்பா மரம் தெரியுதா? நல்லா தெரியுது சாமி. சூப்பர்ன்ட்டார் எடுத்தோடனே. சூப்பர். இலை தெரியுதா? பச்சை பச்சையா இலை தெரியுது சாமி. அடேங்க அப்பா. அடுத்து வேற என்ன தெரியுது? பக்கத்துல ஒரு அம்மா வடை சுட்டுக்கிட்டு இருக்கு, அதுவும் தெரியுதா? விளங்கிருச்சு. இப்ப விடுறா அம்புன்னாரு. என்னது என்னாச்சு? அம்பு எங்க போச்சு? நேரா வடச்சட்டிக்கு போயிருச்சு. எதோ போகல, அங்க இருக்கிற காக்கா கண்ணுல போகல, வடச்சட்டிக்கு போயிருச்சு. இப்போ அர்ஜுனனை பார்த்துக்கிறாரு. தம்பி உனக்கு என்ன தெரியுது? மரம் தெரியுதா? தெரியல. என்னடா சொல்ற? சரி. கிளை தெரியுதா? தெரியல. படுபாவி. இதுவும் தெரியலையா? சரி, அப்ப உனக்கு கண்ணுதான் தெரியல நினைக்கிறேன். சரி, அந்த பறவை தெரியுதா? பறவையும் தெரியலையா? சூப்பர். என்னடா தெரியுது? பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. விட்டாம் பாருங்க, சரக்குன்னு போய் சொருவிச்சு. அது மாதிரி உலகம் தெரியுதா? தெரியல. எங்க ஊட்டமா தெரியுறாங்களா? தெரியல. என் புள்ள தெரியுதா? தெரியல. யாரா தெரியுதா? சிவபெருமான். பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் அப்படி போட்டு அப்படியே அலங்கார ரூபனாக, அப்படியே சடாமுடி கோலமுடையவனாக, நெற்றியிலே நீரணிந்து, தலையிலே அவனை பிறை அணிந்து, கைகளிலே மான் மழு ஏந்தி ஆடுகின்ற திருக்கோல காட்சி ஒன்று தவிர, அவன் திருவடி ஒன்று தவிர எனக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிற அந்த ஒரு கணம் தான் விழிப்பு. அது ஆண்டு கொண்டதுன்னு அர்த்தம். தப்பா நினைச்சுக்காதீங்க, இது கொஞ்சம் பில்டப் தான், இருந்தாலும் சொல்லலாம். நம்ம அப்பப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா தான் நமக்கு கொஞ்சம் நல்லது. என்ன பில்டப்பு? திருவாசக சிந்தனை 500 அமர்வுகளை எட்டி வருகின்றது. இந்த 500 அமர்வுல அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது சிவம் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சிருப்பாரு. இல்ல ஒரு நிமிஷமா முழு அமர்வு விட்டுறலாம். ஒரு நிமிஷத்துல சிவனை தவிர குக்கர்ல விசில் அடிக்குது, இட்லி அதிகமா வெந்துட்டு இருக்கு, என்னம்மா தண்ணி ஊத்திட்டு போன. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்கய்யா, இல்ல பபல செவ்வாயும் சொல்லும் போது அது சிவனுடைய உருவம் நம்ம மனசுல அப்படியே பதியுது. அப்போ வீட்டுக்காரர், என்னம்மா சட்னி ஊத்திட்டு போறேன்னு போனேன். யோ, உனக்கு சட்னி ஊத்துறதுக்குள்ள இந்த படுபாவி ஆன் பண்ணுங்கிறான். ஒரு தடவை மூஞ்சியை காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போன அம்மா இன்னும் வரலையேன்னு பார்த்தா அப்படியே மெய் மறந்துட்டாங்க சிவபெருமானோட காட்சியோட. அது ஒரு ஆண்டு கொள்ளுதல். அப்படி அதாவது ஒவ்வொரு நடைக்கு அந்த மாதிரியான ஒரு நினைப்பெல்லாம் வரும். ஒரு கூண்டுக்குள்ளான பறவை மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம இது எல்லாம் விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிற ஒரு, அதாவது மனசுக்குள்ள ஆன்மாக்குள்ள அந்த ஒரு நினைப்பு இருந்துட்டே இருக்குங்க. நம்ம இது தொடர்ந்து இருக்கிறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகுதுன்னு. மகிழ்ச்சி. அம்மா, நீங்க விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. இருந்துகிட்டே ஒரு நிமிஷம் மட்டும், ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஒரு நிமிஷம் மட்டும் இருந்துகிட்டே. எங்களுக்கு இங்க பாருங்கப்பா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மாடு மாதிரி வேலை பாக்குறேன்னா இல்லையா, 2 மணி நேரம் விடுறதுனால என்ன ஆகுது? புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எங்க ஏரியா 8:30 to 10:30 வரைக்கும் நான் எஸ்கேப்பு. என்ன விட்டுருங்க, நான் எங்க அப்பனோட இருக்க போறேன், அதனால விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேணும்னா 8:30 10 மணிக்கு மேல வர்றேன், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி வர்றப்போ, அந்த 500 அமர்வுல ஒரு கணமேனும் சிவபெருமானுடைய திருவடி கலலை மறவாது நினைத்திருந்தால் நமக்கு எத்தனை ஆண்டு? இன்னையோட 485வது ஆண்டு. இன்னையோட நம்ம எல்லாத்துக்கும் வயசு 485 வயசு ஆண்டு. திருமூலருக்கு 3000 தானே. 3000வது அமர்வுல
நமக்கும் 3000 வயசாயிடும், நமக்கும் 3000 ஆண்டு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? புரிஞ்ச நிலைமைக்கு போயிடும். அப்போ ஆண்டு கொள்ளுதல் என்ற நினைப்பை வருவித்துக் கொள்வதுதான் என்னது சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு அப்படி ஜிவ்வு ஜிவ்வு ஜிவ்வுன்னு புல்லரிச்சு உங்களுக்கு 3000 ஆண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 3000 தடவை அப்படி அப்படி அவன் மட்டும்தான் தர்றான், அவன் மட்டும்தான் தர்றான்ற நினப்பு வந்துருச்சுன்னா நீங்களும் திருமூலர் பக்கத்துல போயிட்டீங்கன்னு ஓதாமல் நீங்க அவனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அதுல அழகில் சோதியன் வரும். நான் ஐயோ தப்பா எழுதியிருக்காங்களே, அழகுன்னா லா தானே போடணும், சிறப்பு நகரம் தானே போடணும், குண்டுலாவை போட்டு தப்பா எழுதியிருக்காங்களேன்னு திருத்தலாம்னு நினைச்சா அப்பதான் சொல்றாங்க அழகு இல் அப்படின்னா, அழகுன்னா யூனிட்னு அர்த்தம். அழகுன்னு என்ன அர்த்தம்? யூனிட். நீங்க பாத்தீங்களா சாப்டர் 1 சாப்டர் 2 நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம்ல, அழகு 1 அழகு 2ன்னு போட்டிருப்பாங்க. சாப்டர் 1 யூனிட் 1 யூனிட் 2 பாத்துறீங்களா? அப்போ அழகுனா சாப்டர் ஆர் யூனிட்னு சொல்லுவோம். சாப்டர் என்ன அர்த்தம்? தனித்தனியா பிரிக்க முடிந்தா சாப்டர் அதானே. அப்படி சிவபெருமானுடைய சோதியை தனித்தனியா பிரிக்க முடியாதான் அழகு. நீங்க பாத்துறீங்களா அழகு? சிவபெருமான் நம்ம வீட்டுல ஜோதி ஏத்தி வச்சா என்ன ஆகும்? அது வந்து கீற்று கீற்றா ஒளி வரும்ல, பாத்துறீங்களா? ஜோதி வச்சிருந்தா ஜோதி என்ன வரும்? குச்சி குச்சியா கீற்று கீற்றா பிரிக்கிற மாதிரி ஒளி வருது இல்லையா? அதுக்கு பேரு கண்ட சோதின்னு பேர். அது பேர் என்னது? கண்ட சோதி. கண்டம்னா குறிப்பிக்குள்ள இருந்தா அது பேர் கண்டம். அகண்டம்னு என்ன அர்த்தம்? எல்லையற்று விரிந்து இருக்கிறது, அதுக்கு பேரு அகண்ட ஜோதின்னு அர்த்தம். இந்த அகண்டத்துக்கு இன்னொரு பேரு அழகில்னு அர்த்தம். அகண்டம்ன்றது சமஸ்கிருதம், தமிழுக்கு அழகு இல், அழகு கூட்டல் இல், அழகில் அர்த்தம் அகண்டம், டைமென்ஷனல் லெஸ், யூனிட் இல்லாத டைமென்ஷனல் லெஸ் அர்த்தம். அப்போ எப்படி இருக்கும் சிவபெருமானை பாக்குறப்போ? அகண்ட சோதி காட்சிக்கு தெரியும். அந்த அகண்ட சோதி துன் இருள் இல்லாத இடமாக நம்முடைய மனசை ஒளிமயமாக்கும். இத பயிற்சி பண்றதுக்காகத்தான் சிவராத்திரிக்கு முழிக்கணும். இப்ப புரிஞ்சிருச்சா எதுக்காக முழிக்கிறோம்னு? தெரிஞ்சிருச்சா எதுக்காக முழிக்கணும்? இது நமக்கு கைவர பெறுது பெறல, அது வேற விஷயம். சாமி என்னை ஆண்டு கொள்ளவே இல்லை. இந்த மாச சிவராத்திரிக்கு நானும் முழிச்சு பார்த்தேன், ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? எப்ப பார்த்தாலும் என் பிள்ளை அங்க அழுகுது, அந்த பக்கம் எங்க வீட்டுக்காரர் கத்துற, இந்த பக்கம் கோவில்ல மணி அடிக்கிறாங்க, எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல, கவலைப்படாங்க. திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பிறை சூடி பெருமானே அருளாலா அப்படின்னு யாரோ ரிங்டோன் கேட்கிறப்போ என்னையும் மறந்து அப்படியே ஒரு கணம் அப்படி கண்ணுல கண்ணீர் மிருகுகிறப்போ முடிஞ்சிச்சு. ஒரு ஆண்டு முடிஞ்சு போச்சு. பேசாத நாளெல்லாம் பேசாத நாள் அப்படிங்கிறது இறைவனை அறியாத நாள், அவன் ஆண்டு கொள்ளாத நாள் எல்லாம் பிறவாத நாள் தான். பர்த்டே இனிமே கொண்டாடணும்னா என்ன பண்ணோம்? இனிமே பர்த்டே கொண்டாடணும்னா இந்த வருஷத்துல ஒரு முறையாவது சிவபெருமான் நம்மை ஆண்டு கொண்டானான்னு இருந்தா பர்த்டே கொண்டாடணும். இல்லையா இந்த ஆண்டு நமக்கு ஆண்டு இல்லை. வயசு எத்தனைன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? எனக்கு 17 அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் 17 முறைதான் சிவபெருமானை என்னை ஆண்டு கொண்டான்னு அர்த்தம். இப்போ உங்க வயசு எத்தனை? எங்களுக்கு 485. திருவாசகத்தினுடைய அடியார்கள்லாம் சொல்லிக்கலாம், இன்னைக்கு 486 எங்க வயசு. என்ன? ஏன்னா அவன் ஆண்டு கொண்ட நாட்கள் நமக்கு என்ன ஆயிடுச்சு? 485 தடவை ஆண்டு கொண்டிருக்கான். எனக்கு வயசு 485. இந்த உலகத்துல நான் இருந்த நாட்கள் 485 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அப்போ உங்க வயசை கூட்டணும், உங்க வாழ்நாளை கூட்டணும்னா நல்ல சத்சங்கத்துல இணைந்து சிவபெருமானை நினைந்து நனைந்து கரைந்து உடைந்து உள்கி உருகி நினைக்கணும். அவ்வளவுதான். இப்ப ஆண்டு கொள்ளுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்ப ஆண்டு கொள்ளுதல் என்னன்னு தெரிஞ்சிருச்சா சுவாமி?
இப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் யாராவது அன்மியூட் பண்ணி ஆண்டு கொள்ளுதல் என்றால் என்ன, அத ரொம்ப அழகா 2 வரியில சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒருத்தவங்க சம்மரைஸ் பண்ணுங்க. ஐயா, இந்த ஆன்மா வந்து சிவத்தை அறியறது தான் வந்து ஆண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறது. இந்த ஆன்மா சிவத்தை நோக்கி வெளிப்படைதல் என்பது ஆண்டு கொள்ளுதல். அவ்வளவுதான், சரியா புரிஞ்சுக்கணும். இதை விட்டுறக்கூடாது, இந்த பாயிண்ட விட்டுறக்கூடாது. இந்த ஆன்மா அப்ப சிவத்தை நோக்கி வெளிப்படைதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அம்மா அனுசியா அம்மா சொல்லுங்க. அனுசியா அம்மா, இந்த ஆன்மா சிவத்தை நோக்கி வெளிப்படைதுன்றத நான் எப்படி சொல்றது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? சகலமும் பரம்பொருள் தெரிகிறது. ஆக 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 சாந்த அம்மா, அவங்க பேர் என்ன? சந்தானலட்சுமி அம்மாவா? சாந்தலட்சுமி அம்மா. ஆக 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 எனக்கு சிவத்தை தவிர வேற எதுவும் தெரியக்கூடாது. எனக்கு சிவத்தை தவிர வேற எதுவும் தெரியாம இருக்கிற அந்த நினைப்புக்கு பேருதான் சிவத்தை நோக்கி வெளிப்படைதல். ஒன்னும் தேவாரம் கத்துக்கிட்டு, அப்புறம் திருவாசகம் கத்துக்கிட்டு, அப்புறம் திருப்புகள் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வாங்கி, அதுக்கப்புறம் நான் போய் நம்ம சித்தாந்தம் கத்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. எனக்கு சிவனையும் எனக்கு ஒண்ணும் தெரியும், அவனை விட்டா எனக்கு வேற எதுவும் தெரியக்கூடாது. யாருக்கு தெரியல? கண்ணப்பருக்கு தெரியல. கண்ணப்பருக்கு 6 நாள் சிவனையும் அவனையும் விட்டு யாரையும் தெரியல. எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், குடும்பத்தை அவரை பாக்குறதுக்கு எதுக்கு வந்தோம், ஒண்ணுமே தெரியல. 6 நாளும் தவம் கிடந்தனால உடனே வந்துருச்சு. அவர் எத்தனை வருஷம் சிவராத்திரி? அப்ப அவருக்கு எத்தனை நாள் ஆண்டு கொண்டிருப்பாரு? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம், ஒரு நாளைக்கு எத்தனை நொடி, ஒவ்வொரு நொடியும் ஆண்டு கொண்டான்னா 6 நாளைக்கு கால்குலேட் பண்ணி என்ன பண்றீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் என்னன்னா, இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே, இந்த அமர்வு முடிஞ்ச உடனே 6 நாளைக்கு எத்தனை நொடின்னு நீங்க என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி நம்ம குரூப்ல போடணும். இத்தனை நொடி இருந்தது யாருக்கு? யாருக்கு இருந்தது? கண்ணப்பருக்கு. ஒவ்வொரு நொடியும் ஆண்டு கொள்ளுதல் யாருக்கு? கண்ணப்ப நாயருக்கு. ஒவ்வொரு நொடியும் ஆண்டு கொள்ளுதல். அத்தனை ஆண்டு இருந்திருக்காரு. யாரு? கண்ணப்ப நாயரும் அத்தனை ஆண்டு இருந்திருக்காரு. அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை செய்யறீங்களா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. முடிஞ்சா யாராவது எப்படி கால்குலேட் பண்ணணும்? 1 மணி நேரத்துக்கு எத்தனை நொடி? 1 மணி நேரத்துக்கு 60 × 60 360 நொடிகள். கரெக்டா? கரெக்டா? ஒரு நிமிடத்துக்கு 60 நொடி. 60 நிமிடத்திற்கு 60 × 60 தானே? கரெக்ட் தானே? 60 × 60 3600. ஆமா, பாத்தீங்களா என்ன கால்குலேஷன் பாருங்க. 3600 நொடி. அப்போ 1 மணி நேரத்துக்கு 3600 நொடி இன்ட்டு 24 போட்டுருங்க. 24 மணி நேரத்துக்கு போட்டீங்கன்னா ஒரு கணக்கு வரும். இன்ட்டு 7 போட்டுருங்க. 86,400. 86,400. எவ்வளவு சாமி? 86,400. எது 1 மணி நேரத்துக்கா? இல்ல ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 84,000 இல்ல 86,400. 86,400 இன்ட்டு 7 போடுங்க சாமி. இன்ட்டு 7 போட்டுருங்க. இப்பயே சொல்லிருக்கோம். 5,18,400. 6 நாள் 5,18,400. எப்படி? எவ்வளவு? 5,18,400. 5,18,000. வயசு எவ்வளவு? கண்ணப்ப வயசு எவ்வளவு? 5,18,400 ஆண்டு. 5,18,400 கண்ணப்ப நாயனோட வயசு. அதுதான் ஆண்டு காலம். அவர் ஆண்டு காலம். சாமி அதுக்கு முன்னாடி 16 வருஷம் இருந்தாரு. அதெல்லாம் டெலிட். ஏன்? இவனை பத்தி தெரிஞ்சுக்காத நாளெல்லாம் ஆமா, சிவனை பத்தி தெரிஞ்சுக்காத நாளெல்லாம் பிறவாதம் டெலிட் பண்ணுது. அப்ப இனிமே விட்டுறலாம். அப்ப இனிமே நம்மளுடைய கணக்கு சிவபெருமான் கிட்ட எத்தனை ஆண்டு நம்ம பெற்றிருக்கின்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். அந்த ஆண்டினை நாம் சரியாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் என்ன ஆகும்? இந்த சிவராத்திரி. கரெக்டா புரிஞ்சுக்கிச்சா? ஏன்னா வரப்போகுது இல்லையா? நம்ம கரெக்டா சொல்லிட்டோம்னா அடியார்கள் கொஞ்சம் சரியா அதை பயன்படுத்தி கொள்வீங்கல்ல. எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாம் கவனிங்க. எனக்கு என்ன பண்றீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு ஏதோ ஒரு ஆண்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆண்டு கிடைச்சுன்னா ஒண்ணு போட்டு விட்டுருங்க. எனக்கு ஒரு ஆண்டு நிறைவுற்றதுன்னு போட்டு விட்டுருங்க. எங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டுருங்க. அதை பாக்குறப்போ எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆஹா, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண்டு கிடைச்சிருச்சு, நமக்கு ஒரு ஆண்டு கிடைக்குமா? அட்லீஸ்ட் காலாண்டாவது கிடைக்குமா?
அரையாண்டாவது கிடைக்குமா அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்ப இந்த முறை எத்தனை ஆண்டை பெறுகின்றோம் என்பதுதான் நம்முடைய சிவராத்திரி இலக்கு. வச்சுக்கலாமா? முயற்சி பண்ணுவோமா? இல்லங்க, பண்ணுவோமா வேணாமா? டேய், எங்களை சிக்கல்ல மாட்டி விடுறது பண்ணலாம்ல. இதுக்கு கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நம்ம பெப்சிமா சொல்ற மாதிரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி கிடைச்சிக்கலாம். புரியுதுங்களா? கிடைக்காட்டாலும் தப்பு கிடையாது. அதனால அப்படியே கட்டாயப்படுத்தி உட்காராதீங்க, வாங்க முடியாது. சிவபெருமான்கிட்ட மட்டும் எனக்கு ஆண்டு கொடுத்தே அவன் நினைச்சா அவன் கொடுக்க மாட்டான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டேய், இன்னைக்கு நான் உட்காருவேன், எங்க அடியாருக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டாவது நான் போட்டு பாத்துக்கோம், அதனால எனக்கு ஆண்டு கொடுத்து அந்த மாதிரிலாம் கேட்டா கொடுக்க மாட்டான். டேய், என்னமோ இத்தனை வருஷம் முடிச்சிருக்கேன், தேவரெல்லாம் பாடிருக்கேன், ஏதாவது பார்த்து செய்ப்பா, ஏதாவது நிறைய அடியார்கள்லாம் ஏதோ பண்ணிருக்கேன், கொஞ்சம் பார்த்து செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட உட்கார்ந்துக்கிறப்போ அப்படியே அழல் சோதியாக அகண்ட சோதியாக அரும்பெரும் சோதியாக உங்க முன்னாடி காட்சி தந்து அந்த நினைவை உங்களுக்குள்ள ஊட்டுவான். அந்த நினைவு உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க, ஒரு அனுபவம். இந்த வருஷம் சிவராத்திரிக்கு நீங்க தொலைஞ்சிக்க போங்க. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சிவராத்திரியை நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு விளையும் என்பதை சொல்லி அடியன், என்னடா இதை பத்தியே பேசிட்டு இருக்கேன், போற்றிக்குள்ள போகலையே தானே பாக்குறீங்க. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? நாங்கெல்லாம் பனைமரத்தை படிச்சுட்டு கடைசியில என்ன பண்ணுவோம், பசுமாடை பத்தி கேட்டாங்கன்னா பனைமரத்தை 1.5 மணி நேரம் எழுதிட்டு கடைசியில இந்த பசுமாட்டை அந்த பனைமரத்தில் கட்டுவோம்னு கட்டி வைக்கிறாள். அதனால நாங்க சேர்த்து கட்டிடுவோம், கவலைப்படாதுங்க. அது தூக்கி இழுத்து பிடிச்சு கட்டும். அப்போ ஆண்டு கொள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டு கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னா சிவபெருமானை நோக்கிய விழிப்பு. சிவபெருமானை நோக்கிய விழிப்பு என்றால் சிவ நினைப்பு ஒன்றை தவிர என் மனதில் எதுவும் எழாத தன்மைக்கு ஆண்டு கொள்ளுதல் என்று பெயர். அதுதான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நிலைப்பு. அப்போ ஆண்டுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆண்டுக்கு மீனிங் அப்படி ஆண்டு கொண்டால் நீங்க கவனிங்க, இப்பதான் பரிசு. ஓட்ட பந்தயத்தை ஓடணும்னு தெரிஞ்சு போச்சு, ஓடுனா பரிசு கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு. பரிசு வாங்கினா என்ன கிடைக்கும் தெரியணுமா? தெரியலையா? தெரியணும். புரியுதுங்களா? ஓட்ட பந்தயத்துல ஓடணும்னு தெரிஞ்சிருச்சு, ஓடுனா பரிசு கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சு. பரிசு வாங்கினா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? பரிசு வாங்கினா சந்தோஷம் கிடைக்கும். அவ்வளவுதானா? இப்போ நீங்க ஒலிம்பிக்ல ஓடிட்டீங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும், புகழ், மெடல் கிடைக்குங்க, மன நிறைவு கிடைக்கும் ஐயா. மன நிறைவு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? நீழல்ல இருக்கிறது தான் மரியாதையும் கிடைக்கும். சரி நிறுத்துங்க, நான் பதில் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா? ஒலிம்பிக்ல நான் ஜெயிச்சுட்டா எனக்கு மெடல் கிடைக்கிறது ஒண்ணு, எனக்கு பெடல் கிடைக்கிறது ஒண்ணு, என் புகழ் கிடைக்கிறது ஒண்ணு, எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். மாசம் மாசம் எனக்கு சம்பளம் கிடைக்கும், வேலைக்கு போக தேவையில்லை. ஒரு தடவை ஒலிம்பிக் மெடல் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா மாசம் மாசம் எனக்கு சம்பளம் கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும். நான் இதுக்கப்புறம் வேலையே செய்ய தேவையில்லை. எனக்கு இகபர சௌபாக்கியம். அப்படித்தானே? நீங்க பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் நீங்க ஆடுறீங்கல்ல, டோர்னமெண்ட் நீங்க ஸ்டேட் லெவல் ஆடினா, அதே மாதிரி இந்தியா லெவல் ஆடினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா இதுல வேலை கொடுத்தாங்கணும். கவர்மெண்ட்ல ஒரு வேலை. என்னங்க சாமி நான் சொல்றது தப்பா ரைட்டுங்களா? என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்கு வேலை கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாபும் உண்டு. அது மாதிரி சிவபெருமானுடைய ஆண்டு கொண்ட நிலையை நாம் கண்டு கொண்டால், உணர்ந்து கொண்டால் நமக்கு ஒரு உணர்வு உண்டு. சிவராத்திரி அன்னைக்குதான் திருமூலருக்கு ஒரு ஆண்டு நிறைவுற்றதுன்னு பார்த்தோம். 1 ஆண்டோ 3000 ஆண்டோ அது நமக்கு தெரியாது, அந்த மனுஷன் சொல்லல. சிவராத்திரி அன்னைக்கு ஆனா ஆரம்பிச்சார், அது நல்லா தெரியும். திருமூலர் ஆரம்பிச்சாரு. இப்ப என்ன பண்ணோம்? ஒரு விறகு வெட்டி போனான், போய் விறகு வெட்டிட்டு இருந்தா டுபுக்கடின்னு என்ன விழுந்துச்சு? கோடாளி குளத்துக்குள்ள விழுந்துருச்சு. உள்ளுக்குள்ள ஒரு தேவதை என்னப்பா அழுகிறான்னு கேட்டு, கோடாளி விழுந்துருச்சுன்னு உள்ள விழுந்தவன் தபக்குன்னு வெளியில தங்க கோடாளியை காமிச்சு, அந்த கோடாளி தெரியும்ல, அதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க
வெளியில போய் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? ஆஹாஹா படுபாவி, அதே இடத்துல போய் நீயே வெட்டு, கோடாலிய வேணுக்கும்னே தவற விடு அப்படின்னு சொன்ன மாதிரி நாமளும் என்ன பண்றோம்? அவர் தான் கோடாலியை தவற விட்டு 3 கோடாலிக்கு பதிலா 1 கோடாலி கூட 3 கோடாலி வாங்கிட்டு வந்தாரு. யாரு? திருமூலர். அது மாதிரி நாம என்ன நினைக்கிறோம்? சரி நம்மளும் சிவராத்திரி அன்னைக்கு போய் அதே மரத்தை வெட்டி அதே கோடாலியை உள்ளுக்குள்ள போட்டோம்னா நமக்கு ஒரு 3 கோடாலி கிடைக்கும் நினைச்சுதான் நம்ம உள்ள போறோம். ஆனா தங்க கோடாலியை பார்த்தோம், தங்க கோடாலியை பார்த்த உடனே ஆகா இதான் என் கோடாலின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்? 3 கோடாலியும் விட்ட கதையா போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இதையும் சேர்த்து சொல்றேன். கவலைப்படாதீங்க, நீங்களும் அதே மரத்துக்கிட்ட போங்க, நீங்களும் அதே கோடாலி டப்பக்கடின்னு விட்ட மாதிரி நடிங்க. இப்போ அந்த தேவதை உங்ககிட்ட கேட்கிறப்போ எப்படி பதில் சொல்லணும்னு சொல்ல வேண்டியது அடியோடு. அது மாதிரி நாமளும் சிவராத்திரிக்கு போறோம், நாமளும் திருமூலரா மனசுல நினைச்சுக்கிறோம், நாமளும் அமர்றோம், நாமளும் பெருமான தியானிக்கிறோம், ஆண்டு ஒன்றை பெறுகின்றோம். எனக்காக ஒரு நிமிடம் கண்ண முடிக்கலாமா? ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிஷம், 35 வினாடி தான் கண்ண முடிக்கலாம். ஏன்னா சொல்ல பாவனை பண்ணிக்கோங்க. திருமூலர் ஒரு பெரும் மரம், அப்படியே பெரிய மரம், அரச மரம், ஆலமரம், அந்த மாதிரி மரத்துக்கிட்ட போறோம். நமக்கு முன்னாடி சிவலிங்க திருமேனி, ஒரு பொந்து, அந்த ஆலமர பொந்துல சிவலிங்க திருமணி இருக்கு, பொந்துல சிவபுரத்துக்கு திருமணி இருக்கு. மனசுல வழிபாடு செய்யறோம், அதுக்கு முன்னாடியே அப்படியே அமர்றோம். திருமூலர் நம்ம கூட அமர்ந்திருக்கிறது போல நாமளும் நினைக்கிறோம். கண்களை மூடுகின்றோம், ஊன்மொழி பெருக்குகின்றோம், உள்ளுக்குள்ள அப்படியே ஒளி பெருகின்றது, உள்ளவெல்லாம் அப்படியே மனம் கரைகின்றது. பெருமான் ஒருவனை தவிர இந்த உலகத்துல எந்த நினைப்பும் இல்லை, பெருமானே அப்படின்னு கண்கள் அப்படியே கடை கண்ணீர் பெற அப்படி கண்கள்ல நாம் விழிக்கின்றோம். எல்லாரும் விழிச்சிடலாம், எல்லாரும் விழிப்பு நிலைக்கு வந்துடலாம். அதாவது பார்த்தாச்சா, அவனை பார்த்துட்டோமா, நாமளும் போய் பார்த்துட்டோமா, விழிப்பு ரைட்டு. அப்படி விழிப்பு வந்தா என்ன நடக்கும்? அந்த விழிப்பு நிலை வந்தா என்ன நடக்கும்னா, பக்கத்துல இருக்கிறவங்க என்னப்பா ஆச்சுன்னு கேட்டா நமக்கு என்ன வராதுன்னா சொல்றதுக்கு வார்த்தை வராது. சொல்றதுக்கு வார்த்தை வராது. என்ன உணர்வுன்னு யோசிச்சு பார்த்தா திரும்பவும் கிடைக்காது. ஏற்கனவே பெற்ற உணர்வு, அது என்ன உணர்வுன்னு யோசிச்சு பார்த்தா அது திரும்ப, ஏன்னா அது உடலால் கிடைத்த உணர்வு அல்ல, உடலால் கிடைத்த உரை அல்ல. அப்போ இந்த உணர்வுக்கு பேரு என்னன்னா, நல்லா கவனிங்க, இந்த உணர்வுக்கு பேரு வாக்கும் மனமும் பூரணிக்கின்ற உறவு. வாக்கும் மனமும். இந்த மனசு என்ன பண்ணும்? எப்ப பார்த்தாலும் மௌன விரதம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஆடி கிருத்திகை மௌன விரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு பேனா எடுத்து காப்பி 12 மணிக்கு எடுத்து வரவும் எழுதுவோமா இல்லையா? காப்பி 12 மணிக்கு எடுத்து வரவும், இன்னும் எனக்கு சோறு போடல, என்னோட செருப்பை காணோம் எடுத்து தாங்க, எழுது. இதுக்கு பேரு மௌன விரதமா? இதுக்கு நீ பேசிட்டே போயிடலாம், அந்த பேனா எடுத்து எழுது. அப்ப எழுதுறப்ப என்ன இருக்கு? என்னுடைய உணர்வும் உரை என்று சொல்லுகின்ற எழுத்தும் இருக்கு. எண்ணும் எழுத்தும், எண்ணும்னா நம்பர், அதே மாதிரி நம்ம மனசுக்கு பேரு எண்ணுதல்னு சொல்லுவோம். அப்ப எண்ணும் உரையும் உணர்வு, உரைனா எண், உரைனா எழுத்து, உணர்வுனா என்ன? இந்த உரையும் உணர்வும் எங்க அற்று போகின்றதோ, நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி, இந்த உரையும் உணர்வும் அற்று போகின்றதோ அதற்கு தான் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி. எப்படி? வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி. போன வட்டம் நிராதாரத்தவன் சொன்ன ஞாபகம் இருக்கா? நிராதாரத்தவம் எந்த உணர்வும் இல்லாம இறைவனை பற்றுகின்றது, எந்த கருவி கரணங்கள் இல்லாம இறைவன் பேருதான் வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி. அந்த வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிறதுக்கு பேருதான் என்னது? சிவானந்தம். நம்ம சொன்னோம்ல, சிவன் ஆண்டு கொண்டால் கிடைக்கக்கூடிய அனுபவம் அந்த வாக்கும் வராது, மனமும் வராது.
நீங்க பாத்துருக்கீங்களா? நாம நல்லா தேவாரம் படிச்சுட்டு போவோம். 10 படி தேவாரம், அவிநாசி திருப்புகளா 10 படி. ஆனா அந்த கோவில நின்று பெருமானை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன வராது? எல்லாத்துப்படி ஆயிடும். எல்லாத்துப்படி ஆயிடும். ஒண்ணுமே வராதுங்கய்யா. வார்த்தைகளே வராது. கண்ணீர் மட்டும்தான் கூட தெரியாது. சரஸ்வதி சபதத்துல வர சிவாஜி கணேசனுக்கு வாழ தெரியாது. அம்மா அப்பான்னு வருது, அந்த மாதிரி ஆயிடும் இல்ல, வாயில இருந்து வார்த்தையே வராது. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அந்த பாட்டுக்கு முன்னாடி எப்படி அவர் பாய் பேச முடியாம எதுவும் சொல்ல முடியாம அந்த மாதிரி ஆயிடும். அப்போ அந்த நிலைதான் என்னது? சிவானந்த நிலை. கோவில்ல போய் நல்லா தம்மு கட்டி பாட முடியுதுன்னா என்ன அர்த்தம்? சிவானந்த நிலை வரணும். இல்ல நீ என்ன சொல்ற, எனக்கு கேக்குது. ஆக மொத்தம் நீ என்னைய பாடக்கூடாது அப்படின்னு சொல்ற நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே சாமி? கும்பிடும் போதே பாட முடியாதுங்கய்யா, கண்ணுல தண்ணி தான் வருங்க. அதற்கு பேரு உரை உணர்வு இறந்த நிலைன்னு பேரு. உரையும் உணர்வும். உரைனா என்னது? உரைனா எழுதுறது, உரைனா எழுத்து, வாக்கு, உணர்வு மனம். உரையும் உணர்வும் இறந்த நிலை. இறந்தெல்லாம் செத்து போச்சு. உரை உணர்வு இறந்த நிலை. அப்போ இப்பதான் நம்ம உள்ள வர்றோம். எங்க? போற்றிக்குள்ள வரோம். போற்றிக்கு வாங்க, போற்றிக்கு வாங்க. 124 போற்றி, அரணே போற்றிக்கு பக்கத்துல என்ன இருக்கு? உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி. இந்த உரை உணர்வு இறந்த ஒருவ, அது யாரு? சிவபெருமான் ஒருவன் கிட்டதான் என்ன கிடையாது? உரையும் கிடையாது, உணர்வும் கிடையாது. ரெண்டும் இறந்த ஒருவன் யாரு அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி. அவன் திருவடிக்கு மட்டும்தான் அது எப்ப கிடைக்கும்னா அவன் ஆண்டு கொள்ளுகின்ற நிலைமைக்கு கிடைக்கும். அவன் ஆண்டு கொண்டு இல்லை. அப்போ சிவன் ஆண்டுதான் என்னது? சிவன் ஆண்டுதான் என்னது? நம்ம எல்லாரும் என்ன ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கோம்? திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடுறோமா இல்லையா? திருவள்ளுவர் ஆண்டு. இனிமே நம்ம கொண்டாட வேண்டிய ஆண்டு சிவ ஆண்டு. சிவ ஆண்டு. சிவ ஆண்டு எத்தனை? சிவ ஆண்டு 1514 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் எனக்கு உரை உணர்வு அற்ற நிலை 1516 கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இனிமே நம்ம காலத்தை இப்படி கணக்கிடலாம். கணக்கிட்டா தெரிஞ்சிடும் நாம எவ்வளவு கூட்டணும் எவ்வளவு குறைச்சுக்கணும்னு தெரியும். ஆக இந்த சிவராத்திரி நமக்கு என்ன கொடுக்கணும்? உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி. அப்ப இந்த உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி என்பது சிவ ஆண்டு கொள்ளுதலை குறிக்கின்றது. எப்பொழுதெல்லாம் சிவ ஆண்டு நிகழ்கின்றதோ அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி சொல்லலாமா? சொல்லலாமா? உரை உணர்வு இருந்த ஒருவ போற்றி. அப்போ சிவ ஆண்டுதான் உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி என்று சொல்லுவதற்கு தகுதியுடையது. புரிஞ்சுச்சா? அப்போ இந்த போற்றி சொல்லணும்னா நாம என்ன பண்ணணும்? சிவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். சிவனால் ஆட்கொள்ளப்படுதல் என்பது என்னது? சிவனால் அவனையன்றி அத்தா உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே, அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே அப்படிங்கிற மாதிரி அவனை அல்லால் யாரையும் நினைக்கலன்ற அந்த நினைப்புக்கு பேருதான் ஆண். அது ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு அடியவர் கேள்வி கேட்டிருந்தாங்க, நீ சிக்கனை பிடித்தேன்ற, சிக்கனை பிடித்தேன்னா பதிகருவி எல்லாம் பசு கருவி எல்லாம் பதிகருவியா மாறணுங்கிற. ஆனா என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியலையே சாமி, என்னால 1 மணி நேரம் தான் அப்படி இருக்க முடியுது. அதுக்கப்புறம் திரும்ப குடும்பம், குட்டி, பிள்ளை, பேரன், பேத்தி அப்படின்னு நிறைய வந்துருது. நான் ஓட வேண்டியது இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். நான் என்ன பண்றது? நீங்க வேற எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சிக்கனை பிடித்தேன்னு வச்சுக்கணும்ன்றீங்களா? என்னால 1 மணி நேரம் தான் சிக்கனை பிடிக்க முடியுது. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு ஒரு அடியவர் கேட்டிருந்தாங்க.
அப்படியே கேட்டு மெய் வந்துட்டேன். எனக்கு என்னன்னா, 1 மணி நேரமாவது உங்களால பிடிக்க முடியுதே. 1 மணி நேரமா? சரண கமல் ஆலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கட சட கசட மூட மட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. யாரு? அருணகிரிநாதர் சொல்றாரு. 1000 எத்தனையோ பாடல்கள் எழுதின அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? சரண கமல் ஆலயத்தில் அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத. அரை நிமிஷம் கூட வைக்க முடியலையா? யாருனால? கவலைப்படாதீங்க. 5 நிமிஷம் கிடைச்சாலும் வச்சுக்கோங்க. நீ 5 நிமிஷம் கிடைச்சாலும் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் தான் உங்களால முடியுதா? நோ ப்ராப்ளம். 2 நிமிஷம் சிக்கன் அப்படியே ஸ்டில்ல நிக்கியா? சாமி கேக்குதுங்களா? ஸ்டக் ஆயிடுச்சுல? அப்போ உரை அப்போ என்ன அர்த்தம்? 2 நிமிஷம்னாலும் 1 மணி நேரம் பிடிக்க முடிஞ்சா சோ ஃபார் குட். உங்களை மாதிரி ஒரு அருளாளர் உலகத்திலே இல்ல. கவலைப்படாதீங்க. என்னால 1 மணி நேரம் தான் பிடிக்க முடிஞ்சதுன்னா கவலையே படாதீங்க. நீங்க பெரும் பேறு பெற்றவர்கள். உங்களால 5 நிமிடம் பிடிக்க முடிஞ்சா கவலைப்படாதீங்க. நீங்களும் பெரும் பேறு பெற்றவர்கள். உங்களால 1 நிமிடம் பிடிக்க முடியுதா? கவலைப்படாதீங்க. அருணகிரிநாதரை விட நீங்க பெரும் பேறு பெற்றவர்கள். ஏன்? அருணகிரிநாதனால 1/2 நிமிஷம் பிடிக்க முடியலங்கிறார். அதனால எவ்வளவு முடியுமோ செய்யுங்க. முழுசா உட்காரணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் என்ன கொடுத்திருக்கான்? நமக்கு வேலை கொடுத்திருக்கான்ல. பிள்ளைய பார்க்கணும்ன்ற கடமை கொடுத்திருக்கான். அவன் கொடுத்த கடமை தானே. அவன் தான் பிள்ளைய கொடுத்திருக்கான். அவன் தான் குடும்பத்தை கொடுத்தான். அதனால அந்த கடமையும் பார்க்கணும். நாம துறவரத்தார் கிடையாது, நம்ம இல்லறத்தார். நாம அதையும் பார்த்து இதையும் பண்ணோம். உங்களால 1 மணி நேரம் பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா போடுங்க வெடிய. எடிடா மேலும் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு டான்ஸ் ஆடலாம். இனிமே எடிடா மேலும் அடிடா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு நாம எல்லாம் பண்ணலாம். டான்ஸ் போடலாம். ஏன்னா 1 மணி நேரம் நினைக்க முடிஞ்சா உங்களை போன்ற அருளாளர் வேற யாரும் கிடையாது. அதனால அந்த அம்மாவுக்கு சொல்ற பதில் என்ன தெரியுமா? அம்மா, நீங்க அருளாளர் சுவாமி. 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க நினைக்கவே வேண்டாம். அவனை நீங்க மறந்துடலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர்களுக்கு பதிலையும் இங்க சொல்லி, அடியார்கள் அனைவரும் இந்த மாசி மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தன்று, சிவனிரவு அன்று, சிவராத்திரி அன்று உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி என்ற போற்றியை அழுத்தி சொல்லி வலுத்தி சொல்லி சிவ ஆண்டை வருகின்ற சிவராத்திரியிலிருந்து தொடங்க போகின்றோம். குறித்துக் கொள்வோம். வெளியில சொல்ல வேணாம், கண்ணு பற்றோம். குறித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் சிவனை ஆண்டாக தேர்வு செஞ்சு, நீ என்னடா 1 வருஷம், நான் ஒரு நாளைக்கு 10 வருஷம் வாழ முடியும்டா. எப்படி? ஒரு நாளைக்கு நான் 10 வருஷம் வாழ்றேன்டா, ஒரு நாளைக்கு நான் 100 வருஷம் வாழ்றேன்டான்னு சொல்லி அவனை நினைத்தே வாழ போகின்றோம் என்று சொல்லி அந்த உணர்வுக்கு வர வேண்டிய பெருநிலை உரை உணர்வு இறந்த உருவ போற்றி சொல்லாமா? கையில தலைகளை உயர்த்தி கொள்வோம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். நான் சொல்லலாம். உரை உணர்வு இறந்த உருவ போற்றி. உரை உணர்வு இறந்த உருவ போற்றி. அப்போ ஒரு செய்தி நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. இப்ப உரை உணர்வு இறந்த உருவ போற்றி இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய குடுப்பினன், புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம போற்றி சொல்லியிருக்கோம். ஆனா இறைவன் அவன் எப்படி விரிச்சு காட்டுறான் பாருங்களேன் அந்த வார்த்தையில. ஒரு வார்த்தையில அத்தா போற்றின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய கருவி கரணங்கள் அப்படியே நமக்குள்ள சேரணும். அது அத்தா போற்றி. அரணை போற்றின்னு என்ன அர்த்தம்? குருவாக நிற்கின்ற சிவனையை போற்றி. எனக்கு குரு வடிவா வந்து நிற்கின்றான். அதுதான் குருவாக நிற்கின்ற சிவனை போற்றி. இறை உணர்வு உணர்ந்த இறந்த ஒருவ போற்றி என்பது
திருமூலருக்கு ஆண்டருடைய பெருமான், மாணிக்க வாசகரை ஆண்டருடைய பெருமான், 63 நாயன்மார்களை ஆண்டருடைய பெருமான், 27 திருமுறை ஆசிரியர்களை ஆண்டருடைய பெருமான், 14 மெய்கண்ட சாத்திரங்களுக்கு அதிபதியாக நின்ற பெருமான், 27 ஆகமங்களுக்கு ஆண்டருடைய பெருமான், 4 வேதங்களுக்கு ஆண்டருடைய பெருமான், 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஆண்டருடைய பெருமான், எண்ணிலடங்கா அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டு அருளிய பெருமான், நம்மையும் வந்து ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வைத்து என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. இவங்க எல்லா வரிசையிலையும் என்னையும் ஆண்டு கொள்ள வந்து விட்டாயே பரம்பொருளே, பரம்பொருளே உன்னை பாக்குறதுக்கு நீதான் பரம்பொருள், எனக்கு வேற யாரும் கிடையாது. உன்னை கும்புற ஒரு நிமிஷம் மட்டும் பெருமானே உன்னை மட்டும் தியானிக்கிற ஆற்றல் கொடு. வேற உலகத்துல எந்த பொருளும் வேணாம், எனக்கு யாரும் தேவையில்லை, யாரை பற்றிய நினைவுகளும் எனக்கு வேண்டாம் சுவாமி. அந்த ஆண்டு கொள்ளுகின்ற உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு சிவபூசையும் எனக்கு ஒரு ஆண்டாக மாற்றித்தர வேண்டிய கடமை உன்னுடைய கடமைன்னு சொல்லி பெருமானை தியானம் செய்து இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கின்றோம். முள்ளு இந்த பக்கமும் இல்ல, அந்த பக்கமும் இல்ல, கரெக்டா 10 மணி, கரெக்டா 10 மணிக்கு நாம முடிச்சிட்டோம். ஆக அப்பேற்பட்ட விஷயங்கள் நாம் செய்திருக்கோம் சொல்லி பெருமானை நாம் நிறைவு செய்வோம். யாரும் போயிட வேணாம், இருந்து போயிடலாம், 2 நிமிஷத்துல போயிடுவோம். அதனால நிறைவு செய்துட்டு போயிடலாம். மனசெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கும் அப்பனுக்கும் ஆண்டு அதிகமாக போகுது, நமக்கும் நம்ம அப்பனுக்கும் ஆண்டு அதிகமாக வாடா இப்ப வாடா போட்டிக்கு அடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆண்டு பெருசா உனக்கு ஆண்டு பெருசான்னு ஒவ்வொரு அடியார்களும் அடிச்சு காட்ட போறோம். எங்க அப்பனோட 1/2 நிமிஷமாவது விழிப்பு நிலையில நின்று அவனை ஆலிங்கனம் செய்து தழுவுகின்ற நிலையை நாம் பெறப்போகின்றோம் என்று சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்ற அம்மா நிறைவு பாடம் நமச்சிவாங்க. சிவாய நம ஐயா. சிவாய நம, சிவாய நம சுவாமி. அம்மா அம்மா இருக்காங்களா? பிரேமம்மா, சுவாமி சாந்தலட்சுமி அம்மா, உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும் சுவாமி. ஒரு நிமிடம் புஷ்பலதா அம்மா நீங்க பாடலாம் சுவாமி, நீங்க நிறைவு பாடல் பாடுங்க. புஷ்பலதா அம்மா. அம்மா சரிங்க. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மேல்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருப்பதி வணக்கம். நன்றிங்க சுவாமி. அடியனுக்கு ஒவ்வொரு முறை நீங்க பாத்திருப்பீங்கல்ல, நீங்க பாத்துறீங்களா? நான் வர்றப்போ எனக்காவது ஒரு பாட்டு உருப்படியா பாடியிருப்பேன். நான் பாத்துறீங்களா? ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பேன், டக்குன்னு விட்டுருவேன். பாத்தீங்களா? டக்குன்னு எனக்கு வரி மறந்துடும். அப்பெல்லாம் நான் வருத்தமே பட மாட்டேன். ஏன்னா உரை உணர்வு அற்ற நிலைதான். எங்க அடியார்கள் இருக்காங்க, எனக்கு தெரியலையா, எடுத்து கொடுக்குற எங்க அடியார்கள் இருக்காங்கன்னு தைரியத்துலதான் அடியன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறிப்பும் இல்லாம வருவேன். எந்த எழுத்தும் தேவையில்லை. என்னை விட எங்க அடியார்களுக்கு தேவாரம் திருவாசகம் எல்லாம் அத்துப்படி. நான் 14 மெய்கண்ட சாஸ்திரங்களும் அத்துப்படி. எங்க அடியார்களுக்கு தெரியாதையா சொல்ல போறேன், அவங்களுக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துறதுக்கு வந்திருக்கேனே தவிர நான் சொல்லி எங்க அடியார்களுக்கு தெரிய போறது இல்ல. எங்க அடியார்களுக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வந்து பெரும் சிறுந்தொண்டனை தவிர வேற அந்த ஒரு நினைப்புல வரனாலதான் அடியன் வரேன். அதனால நம்ம படிக்கும் போது வரி மறந்து போனா தப்பு கிடையாது. அதுக்காக அதுக்காக எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அதுக்காக அந்த பாடல் எனக்கு கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா அந்த பாடல். ஆனா அந்த இடத்துல எனக்கு மறந்து அந்த உரை உணர்வு அற்ற நிலை வந்துருமே தவிர அடியனுக்கு பாடல் முழுவதுமாக தெரியும். அதனால அதையும் சொல்லுகிறேன். அதனால நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுங்க. திடீர்னு படிச்சுட்டு இருக்கிறப்போ தடுமாறுதுன்னா அது நல்ல ஆண்டு கொள்ளுகின்ற நிலை. அந்த இடத்துல சாமி வந்து உட்காந்துருவாருங்க. அதுக்கப்புறம் நம்மளால பேச முடியாதுங்க. அதனாலதான் பாட்டு வராது. சக்கனாக அடியார்கள் எவரேனும் இருவருக்கு வாய்ப்பு, நீங்க கரம் உயர்த்தலாம். புதிய அடியார்களா இருந்தா சந்தோஷம். சாந்தலட்சுமி அம்மா, சாந்தானலட்சுமி அம்மாவை சாந்தலட்சுமி அம்மா ஏதோ முயற்சி செய்தாங்க. அம்மா பேசலாம். அம்மாவுக்கான வாய்ப்பு. அம்மா பேசுங்க. அம்மா பேசுங்க. சாந்தாலட்சுமி. நான் இன்னைக்குதான் சிவாய நம்ம ஐயா. என் பேர் சந்தானலட்சுமி. நான் வந்து முற்றோதல் எல்லாம் நிறைய கலந்துருக்கேன். நல்ல ஓதுவார்கிட்ட எல்லாம் தேவார பயிற்சி எடுத்திருக்கேன். திருவாசகம் முற்றோதல் நிறைய பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் இன்னைக்குதான் முதல்ல வந்து உங்க வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு மனசு நிறைவா இருந்தது. ஒரு பெரிய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. எனக்கு தெரியாத இத்தனை நாள் உள்ள விஷயங்கள்ல
ஆண்டு கொள்ளுதல் பற்றி நீங்க சொன்ன விளக்கம் வந்து அருமை அருமை, வெகு சிறப்போ சிறப்பு. இதை நான் சொல்லணும்ன்றது வந்து ரொம்ப எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நான் இன்னைக்கு முதல்ல வந்தது நான் கேட்டதை வந்து ரொம்ப மனசு நிறைவோட சொல்றேன். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்த நான் தெரிஞ்சது வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க, வெகு சிறப்புங்க ஐயா. சுக்கராதா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்தான லட்சுமி அம்மா ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி, மகிழ்ச்சி. இன்னும் ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, எவரேனும் பேசலாம். நீங்க சுருங்க சொல்லணும், 45 வினாடிகளுக்குள்ள பேசி முடிக்கணும். யாராவது புதிய அடியார்கள்லாம் இருந்தா சிறப்பு, பழைய அடியார்களும் பேசலாம். எவரேனும் பேச முயற்சி செய்யுங்க. அடியன் மீனாட்சி சீனிவாசன். மீனாட்சி அம்மா, ஐயா பாதியில தான் வந்தேன். இப்ப சொன்னங்க இல்லையா, அந்த கருத்து கொஞ்சம் ஒன்ஸ் மோர் சொல்லணுங்க ஐயா எனக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, இது போன அமர்வுல எல்லாம் சொன்னேன், நமக்கு சாப்பிட வரும்போது முந்திரி பருப்பு, அதெல்லாம் நினைச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் கதை, அது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கஷ்டம் வந்தா நம்ம இப்ப கஷ்டமா இருக்குன்னா சிவனை மறந்துட்டோம்னு அர்த்தம். எனக்கு கஷ்டம் வரும் உடனே ஐயா நீங்க சொன்னது ஞாபகம் வந்துருமா, சரி நம்ம கஷ்டப்படுற, நம்ம ஏன் நம்ம அப்பா இருக்கான், நம்ம அப்பன்னாதான் கிட்ட வருவாரு, சிவன்னா தூரமா இருக்காருன்ட்டு நான் உடனே நம்ம கவலையே படக்கூடாது, நம்ம ஆனந்தமா இருக்கணும், எது வேணா நடக்கட்டும், அவனே பார்த்துப்பான்ட்டு ஒரு தைரியம் வந்தது. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நிறைய நான் என்னோட மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்றேன். எனக்கும் நினைவு வருதுங்க ஐயா அது நீங்க சொன்னது. அதனால நீங்க சொல்றது சின்ன குழந்தைக்கு கூட நல்லா புரியும் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நிறைய நாள் நான் வராம மிஸ் பண்ணிட்டேன், இப்பதான் வந்தேன், இப்பாவது அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு இருக்கு. உங்களோட யூடியூப்பை வந்து இப்போ லைவ்ல வந்தாலும் மீண்டுமே ஒரு முறை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா எழுதிக்கிறேங்க ஐயா பாயிண்ட்டு. ஏன்னா எப்பயாவது நான் அந்த பேஜை திருப்பும் போது அது யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு டைம் தான் பத்த மாட்டேங்குது. இப்போ கூட வில்வேலை சிவராத்திரிக்காக கட்டிக்கிட்டே உங்களோட அமர்வு கேட்டே இருக்கையா. ரொம்ப என்ன தவம் செய்தோனோ தெரியல, எனக்கு அந்த வார்த்தைகள் வரல எனக்கு. ஆனா பாட்டு கூட நீங்க சொல்ற மாதிரி எனக்கு வராது. சிவபுராணம் மட்டும்தான் மெமரி நான் ஃபீல் பண்ணுவேன், மற்றதெல்லாம் மெமரி பண்ணலையே, நம்ம இன்னும் எல்கேஜி லெவல்லே இருக்கேன்ட்டு. இப்போ நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு. பாட்டு ஒரு வரி தெரியுங்க ஐயா, ஒரு வரி தான் தெரியும், மீதிலாம் மனப்பாடம் பண்ண ஆசை. ஆனா டைம் ஒர்க் செட் ஆகலைங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி ஐயா. சிவாய் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இன்னும் ஒரே ஒரு அடியார், யாராவது ஒருவர், பழைய அடியார்கள் பேசலாம். பல அடியார்கள் எவரேனும் ஒருவருக்கு வாய்ப்பு, ஒருவர் எவரேனும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். எவரேனும் ஒருவருக்கு வாய்ப்பு. சுருங்க சொல்லி நிறைவு செய்யணும். 35-40 வினாடிகளுக்குள்ள முடிக்கணும். அம்மா முகத்தோட பேசுங்க, நல்லா அனைத்தடிகள் திருவடி வணங்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு 3000 ஆண்டுகள் திருமூலர் இருந்தார் அப்படிங்கிறது நாங்கெல்லாம் உண்மையில இருக்கிற நாட்களை தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நீங்க இப்பதான் நாங்க புரிஞ்சுங்க. கேக்கல சுவாமி விசிலம்மா சொக்கநாதா கேக்கல 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 பிரேக் ஆகுது சுவாமி, பிரேக் ஆகுது. ஆமா உமராணி அம்மா பேசுங்க. ஆமா சரி ஓகே, அம்மா சொல்லிட்டாங்க ஆண்டு கொள்ளுதல் பற்றி தான் பேசியிருக்காங்க. உமராணி அம்மா ஏதோ அன்மியூட் பண்ணாங்க. சுவாமி பேசுங்க. சிவன் ராத்திரி பத்தி பேசிட்டு இருந்தேங்க ஐயா. காலையில தான் நான் முடிஞ்ச வரைக்கும் முழிப்பேன், அப்புறம் போய் படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னேங்க ஐயா. இப்ப நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்குது. பரவாயில்ல, 1 மணி நேரம் முழிச்சாலும் கூட அது பலந்தா ஒரு அது ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமா. என்னோட மனசுல வந்து சிவன் வந்து நீ 1 மணி நேரம் முழிச்சாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லி ஐயா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஆனா மெனக்கெடல் வேண்டும், அதாவது முழிப்பு நிலை வேண்டும். அதுக்கு மெனக்கெடல் சொல்லல, தூங்கிக்கணும் அது மகாபாவம் நினைச்சிட வேணாம். இல்ல இல்லைங்க சார், இல்லைங்க. நன்றிங்க சுவாமி. பிரேமாமா பேசுங்க. அம்மா சிவாய நமங்கய்யா. நல்ல கருத்து தான். ஆனா அடியன் அதெல்லாம் உணர்றங்கய்யா. ஏன்னா நம்ம அதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து அந்த எல்லாரையும் பல இது கேட்டு 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 நம்ம உணர்றதுனால சிவன் ராத்திரிக்கு இப்படிதான் கண்ணு முழிக்கணும்னு இல்ல. எவ்வளவு நாள் வேணாலும் கண்ணு முழிக்கலாம். கண்ணை முழிச்சாலும் எதுக்கு கண்ணு முழிக்கிறேன்னா, அன்னைக்கு ஒரு நாளாவது இந்த இரவு பூரா அவருடைய நாமத்தையே சொல்லிட்டு இருப்போம், தலங்களுக்கு போவோம், திருவாசகத்தை அன்னைக்கு ராத்திரி பூரா படிப்பாங்க ஒவ்வொரு கோயில்ல. அந்த அடியார் கூட்டத்தோடே இருக்கலாம், அடியார் கூட்டத்தோடே இருக்கலாம்.
அது ஒரு சிறப்பு. நம்ம வீட்டுல தனியா இருந்தா இருக்க முடியாது. ஆனா அடியார் கூட்டத்தோட இருக்கலாம். அப்ப அந்த நினைப்பாவே இருக்கும். ஒவ்வொரு காலம் அபிஷேகம் நடக்கும். நம்ம உணர்ந்து உணர்ந்து பாட்டு பாடி அந்த பெருமானை நினைச்சு அந்த அந்த தெய்வீக நிலைக்கு நம்ம போகக்குள்ள அது உணர்ந்து உணர்ந்து கண்ணீர் பெருக்குதான். இப்பெல்லாம் நீங்க சொல்ல பார்த்தா நீங்க அழுவுறது மட்டும் இல்லாம நான் ரொம்ப அழுதுட்டு இருக்கேன். அது என்னன்னே தெரியல. எந்த கோயிலுக்கு போனாலும் அப்படி உள்ள படி எடுத்து வச்சதுமே எங்க பேர உடனே என் முகத்தை பாக்குறான். என்ன பாட்டி அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு 2 தளத்தையும் போனப்ப மயிலாப்பூர் கோயிலுக்கு போக்குள்ள உள்ள என்ட்ரன்ஸ்ல போக்குள்ளேயே அந்த திருவாசகம் பாட்டு அப்படியே காதுல ஒலிக்குது. அப்படியே அங்க அடியார் சங்கம் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கேன். அப்படியே கேட்கக்குள்ள அப்படி மெய் மறந்துட்டேன். அப்படி கேட்கக்குள்ள எங்க தம்பியே சொல்லிட்டு எங்க பிள்ளைய சொல்லிட்டு, நீ இருந்துட்டோன்னா வரியம்மா, அங்கேயே இருந்து சாயந்தரம்னா நான் உனக்கு புக் பண்றேன், நீ கிளம்பி வா. இல்ல வேணாம்பா அப்படின்னு சொன்னேன். அந்த சாமி தரிசனம் பண்ணக்குள்ள அப்படி ஒரு உடம்பு சிலிர்க்குது நமக்கு. அதை பார்க்கக்குள்ள அந்த மேனி நம்ம எப்பவுமே அந்த அலங்காரத்தோட தான் பின்னாலெல்லாம் அந்த இருவாட்சி அப்படிதான் இருக்கும். ஆனா அன்னைக்கு பார்க்கக்குள்ள அருமையான தரிசனம். அப்படியே பின்னாலெல்லாம் எதுவுமே இல்லாத பிளைனா நம்ம சாமி எப்பயும் போல பாக்குற மாதிரி அந்த காட்சியெல்லாம் நம்ம கொடுத்தாரு பெருமான். அது மாதிரி சிவன் ராத்திரிக்கு வந்து அடியாரோட இருக்கிறதாங்க முதல்ல சிறப்பு. எந்த நேரமும் அந்த பாட்டு பாடினே இருக்கிறோம். அது திருவாசகமோ தேவாரமோ ஒவ்வொரு கால பூஜையும் பண்ணக்குள்ள அது நான் உணர்ந்தங்கய்யா. நீங்க சொல்றது விளக்கம் புரியுது. இருந்தாலும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம அது மாதிரிதான் கடைபிடிச்சிட்டு வரோம். அப்படம் அவருக்கு எப்படி திருமந்திரம் ஒரு செய்தி. ஆமா, நன்றிங்க சுவாமி. அடியார்கள் ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். ஐயோ ஆனந்த தூங்க சொல்லிட்டான்றக்கா இழுத்து போத்தி தூக்கிட்டு அது மொத்த பாவத்தையும் அடியன் சமத்தாம இந்த உணர்வுக்காகத்தான் நம்ம காத்திருக்கோன்ற நிலைமைதான் அடியன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதுதான் சொல்ல. இது நீங்க செய்யணும். முடிச்சிருந்தா தானே நமக்கு சாமி கோயில் தான் என்ன. இன்னைக்கும் அடியன் போய் கோவில்கள்லாம் போய் பார்த்துட்டு சுவாமி எல்லாம் பார்த்துட்டு முடிஞ்ச அளவு அடியன் முழுவதுமாகவே எப்ப இருந்திருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு அடியனுக்கு ஒரு அகவை 7 அகவையில இருந்து இருக்கேன் நான். அடியன் 7 அகவையில இருந்து அடியன் சிவராத்திரிக்கு முடிச்சிருக்கேன். எல்லாரும் தூக்கிடுவாங்க. வீடு சின்ன வீடு தான், ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் அவ்வளவு பக்தி கிடையாது. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்கெல்லாம் தூங்கணும், அந்த லைட்டு போற வரையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிம்பாங்க. அதனால அடுப்படியில போய் உட்காந்துட்டு அடுப்படியில தான் உட்காந்துருப்பேன். உட்காந்துட்டு சின்ன பலகை, மனை பலகையில சிவபெருமான கையிலேயே லிங்க திருமணி வச்சு ஒரு தீப அகல் விளக்கு மட்டும் வச்சுட்டு குத்த வச்சு அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த விளக்கு மட்டும் பார்த்துட்டு ஏன் உட்காந்துருக்கேன், எதுக்கு உட்காந்துருக்கேன், எதுக்குமே தெரியாது. 7 அகவை இருக்கும் போது ஒரு வீடு தான், ஒரே ஒரு ரூம். அதுக்குள்ளதான் எனக்கு தூங்குறது, எல்லா பெட்ரூம் அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் ஒரு ரூம் என்னவா இருக்கும்னா அது மாதிரி அடுப்படி தான். அடுப்படி ரொம்ப சின்னதா இருக்கும். நீங்க ஆளெல்லாம் நீட்டி உட்கார முடியாது. அதுக்குள்ள ஒரு பலகையை போட்டு அங்க சிவபெருமானை வைக்கலாமா வைக்க கூடாதா, அந்த இடம் நல்ல தூய்மையான இடமா தூய்மையான இடம் இல்லையா, நான் பிடிச்ச மண்ணுல தூய்மை இருக்கா, இல்லை எதையும் பார்க்கவில்லை. ஏதோ அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். அதனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அடியேன் அப்படியே உட்காந்துருப்பேன். சில சமயம் தூக்கம் வந்ததுன்னா கைகள்ல பேனா எடுத்துட்டு அந்த தீப ஒளியில நடராஜ திருமேனியை அப்படியே ஸ்கெட்ச் பண்ணுவேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். கண்கள்ல கண்ணீர் பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன் இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் இந்த பிறவியில உங்களெல்லாம் பாக்குறதுக்காகத்தான் இப்படி தவம் செஞ்சிருக்கேன் போல. அடியன் இத்தனை காலமும் உங்க எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு காலமா சிவபெருமான்கிட்ட தவம் செஞ்சிருக்கேன்றதை அடியன் புரிந்து கொண்டேன் சுவாமி. அதனால அந்த வகையில பல சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அடியனுக்கெல்லாம் சாதாரண, அதெல்லாம் எளிமையா கிடைக்கும். செய்யன்னு சொல்லலாம் மாட்டாங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல நாம நிக்கணும். அதை செய்து மறைவா செஞ்ச இடம். கோயிலுக்கு போறதுக்குலாம் அனுமதி இல்லை அப்போ. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பெரியால வளர்ந்ததுக்கு அப்புறம் பைக் எடுத்துட்டு ஒரே குத்து தான் எடுத்துக்கிட்டு எந்த கோயிலோ எங்க வேணாலும் போய் உட்காந்துப்பேன். எல்லாம் அடியன் பெறுகின்ற அனுபவம் மாதிரி இருக்கு. அதனால அடியன் விழித்திருப்பேன். ஆனா ஆண்டு கொள்ளுதலை பெற வேண்டியதுதான் அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய பதக்கம்னு சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. புரிஞ்சுங்களா? அதை விட இதுதான் பிறந்ததுன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுக்காக இதை உடனும் அப்படின்னு அடியன் சொல்ல வரலன்றதையும் அடியார்கள் புரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? இந்த வகையில அடியன் நிறைவு செய்கின்ற சுவாமி. நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நாளை சனிக்கிழமை அமர்வும் உண்டு. அடியார்கள்லாம் எழுந்தருளி அந்த அமர்வுக்கு வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கின்ற, நிறைவு செய்கின்ற. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் திருப்புகழ் முற்றோதல் தான் சொன்னா. திருப்புகழ் முற்றோதல் நாளைக்கு யாராவது திருப்புகழ் முற்றோதல் பண்ணலாம்.
எல்லாருக்கும் இனிய மகா சிவராத்திரி ஆண்டு கொள்ளுதல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.